போயிருக்காங்க. டாக்டர் பேசும்போது ஹிந்தி திணிப்பு பற்றி சொன்னார். 1938 ஹிந்தி திணிப்பு நடந்தது. 1965 ஹிந்தி திணிப்பு நடந்தது. அப்போ கூட ஹிந்தி படித்தா வேலை கிடைக்கும்னு சொல்றதுல ஒரு லாஜிக் இருந்தது. நமக்கு எதுவும் தெரியாது. ஒருவேளை உத்தரப்பிரதேசத்துலாம் போனால் ஹிந்தி படிச்சுட்டு போனால் வேலை கொடுப்பாப்படுத்துறதுன்னு நம்பணும். அப்போ சொன்னாங்க, ஓரளவுக்கு நம்பணும், ஒரு வேலை கிடைக்கப்படுத்துறதுங்க. ஆனால் இன்னைக்கு இன்றைய சூழல்ல ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்கும்னு நம்ம கிட்ட சொல்றாங்க. எப்ப சொல்றாங்க? நம்ம ஊருக்கார டீ கடையில, ஓசூர் டீ கடையிலேயே யாராவது 2 பேர் பேசும்போது இந்த திமுக காரங்கெல்லாம் ஹிந்தி ஒழிகன்னு சொல்லிட்டு நம்மளை வீண் பண்ணிட்டாங்க. நார்த் இந்தியாவுக்கு போனோம்னா ஹிந்தி தெரியாம ரொம்ப கஷ்டப்படுறோம் 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கான். நார்த் இந்தியாவுக்கு போய் ஹிந்தி தெரியாம ரொம்ப கஷ்டப்படுறோம்னு பேசுறாங்க. என்ன கஷ்டப்பட்டிருப்பான்னா, நார்த் இந்தியாவுக்கு டூர் போயிருப்பான். தாஜ்மஹாலே பார்க்கறதுக்கு போறான்னு வச்சுங்க, ஆக்ராவுக்கு போய் ஆக்ராவில் போய் இறங்கின உடனே, ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கின உடனே அந்த பக்கத்துல தாஜ்மஹால்லாம் தேடவே மாட்டான். இறங்கின உடனே டூர் போற ஒயின் ஷாப் எங்கன்னு தேடுவான். ஃபர்ஸ்ட் முதல்ல போன உடனே பார்க்குற வேலை அதுதான். கேட்பான் தெரியுமா, ஒயின் ஷாப் எங்க ஹிந்திக்காரன் கேட்டுக்கிட்டே இருப்பான். அவனுக்கு எவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது. நீங்க டீன்னு சொன்னாலே அவனுக்கு தெரியாது, சாயா தான் கொடுப்பானுங்க. ஒயின் ஷாப்னா அவன் கேங்குறான். சுத்தி 1 மணி நேரம் பார்த்துறான். ஒயின் ஷாப்னு எவனுக்கு தெரியல. செய்கிற எல்லாம் செஞ்சு காட்டுறான். அப்போ அவனுக்குரிய பானி ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்துட்டு போயிடுறான். எங்கெங்கே சுத்தி பார்த்துட்டு தான் நம்மா சொல்றான். இங்க இருந்து போனவன் இந்த திமுக காரன் ஹிந்தி படிக்க விடாம நம்மள ஆக்ராவுக்கு வந்து ஒரு ஹோட்டல் கூட அடிக்க முடியாம பண்ணிட்டானே அப்படின்னு இவன் சொல்றது. என்னமோ ஒரு ஹிந்தி படிச்சுட்டாருன்னா அப்படியே ரிலையன்ஸ் அம்பானிக்கு சவால் விடுற மாதிரி பெரிய அளவில் ஆயிடுவாருன்னு ஒரு கதை கட்டுறாங்க பாருங்க. இது பொய்யானது. ஏன் சொல்றேன்னா, டாக்டர் சொன்ன மாதிரி உத்தரப்பிரதேசத்துல இருந்து ஹிந்தி இருக்குல்ல, உத்தரப்பிரதேசம், ஹரியானா, மத்திய பிரதேசத்துல இந்தியிலே பல்லு வளர்க்குவான், இந்தியிலே மூஞ்சி கழுவான், இந்தியிலே சாப்பிடுவான், இந்தியிலே வாந்தி எடுப்பான், இந்தியிலே தூங்குவான். அவனுக்கு ஹிந்தி மட்டும் தான் தெரியும் பேச. இந்தியிலே வாந்தி எடுத்துட்டு அவன் ஒருவேளை சோத்து கூட இல்லாம பஞ்சம் பிழைப்பதற்கு எங்க வரான்? பஞ்சம் பிழைக்க அப்படி சொல்லக்கூடாது. இந்தி எதிர்ப்பு தமிழ்நாட்டுக்கு வரான். என்ன இவன் பேச கேட்டு நம்ம ஹிந்தி படிச்சிருந்தா என்ன ஆகும்? உத்தரப்பிரதேசத்துல இந்திய தாய்மொழியா கொண்டவன் ஒருவேளை சோத்துக்கு இந்திய எதிர்ப்பு தமிழ்நாட்டுக்கு வரான். நான் படிச்சிருந்தா உத்தரப்பிரதேசத்துல போய் நான் என்ன பண்றது? என்ன பண்ண முடியும்? பிச்சை எடுக்க முடியாது. அப்ப என்னன்னா, இது போய் ஒரு ஊருக்கு போகும்போது ஒரு மொழியை தெரிஞ்சுக்கிட்டு போனோம். மொழியை தெரிஞ்சுக்கிட்டு போனா பெரிய கோடீஸ்வரன் ஆயிரம் கதை கட்டுறானுங்கள போய். இப்போ ஓசூர் இருக்குல்ல, ஓசூர்ல வந்து நிறைய மார்வாடிகள் இருக்காங்களா இல்லையா? அவங்க ராஜஸ்தான்ல இருந்து வந்தாங்க. ராஜஸ்தான்ல இருந்து ஓசூர் உள்ளார கிராமம் இது பக்கத்துல எல்லாம் வந்து வச்சிருக்கிறாங்க, வெட்டி கடை வச்சிருக்காங்க. இப்போ எல்லாம் 50-100 வருஷமா இருக்கிறாங்க. ராஜஸ்தான்ல இருந்து கிளம்பும்போது ஓசூர், கிருஷ்ணகிரி இது உள் வட்டாரங்கள்ல இருக்கிற மக்களுக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும். அதனால அங்க போய் நம்ம தொழில் பண்ண முடியாது. நான் அங்க போய் வட்டி கடை வைக்க போறேன், அதனால நான் தமிழை ஒரு 6 மாதம் படித்து விட்டு ஓசூரில் போய் வட்டி கடை வைக்கிறேன்னு சேட்டெல்லாம் தமிழ் படிச்சுட்டு வந்தாங்களா? வரல. நேரம் அங்க இருந்து வந்தான். இங்க வந்து தமிழ் மட்டுமே தெரிந்த தமிழர்கள் மத்தியில, சாதாரண எழுத பிடிக்காத தமிழர்கள் மத்தியில் வட்டி கடை வச்சாரு சேட்டு. அவருக்கு தமிழே தெரியாது. தமிழே தெரியாத ஒரு மார்வாடி தமிழ் மட்டும் தெரிந்த ஒரு சாதாரண கிராமப்புற மக்கள் மத்தியில் வட்டி கடை வைக்கிறாரு. வச்சு தமிழ் தெரியாத அவர் தமிழ் மட்டும் தெரிந்த மக்கள் மத்தியில் தமிழ் தெரியாதவர்களோடும் அதிக கோடீஸ்வரனாய் சம்பாதிச்சார், கோடி கோடியா. அப்போ ஒரு சேட்டு தமிழே படிக்காம தமிழ்நாட்டுல வந்து தொழில் பண்ணி நம்மளோட பெரிய பணக்காரன் ஆகணும். நம்ம மட்டும் இழிச்சவாய உத்தரப்பிரதேச போய் டீ ஆத்துறதுக்கு ஹிந்தி படிச்சு போகணும்னு சொல்றானா? இது எவனை ஏமாத்துவதற்கு அப்படின்னு கேட்பதற்கு ஒரு பயனுக்கு திராணி இல்லை. அதை கேட்ட ஒரே இயக்கம் திராவிட இயக்கம். நிறைய புள்ளி விவர ஆதாரம் வேற கண் முன்னால் சாட்சிகள் இருக்குது. எல்லாவற்றையும் போய் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப வரலாற்றுல 30 எப்படி சொல்லியிருப்பாங்க, இப்ப சமீபத்தில் எப்படி சொல்லியிருப்பாங்கிறத டாக்டர் சொன்ன அந்த நினைவுகளோடு நான் இப்பதான் பேச ஆரம்பிக்க போறேன். கும்பிடுற சாமி என்கிற அடிமை தமிழையும், நமஸ்காரம் என்கிற ஆதிக்க சமஸ்கிருதத்தையும் ஒழிச்சு வணக்கம் என்கிற சுயமரியாதை மிக்க சொல்லை அறிமுகப்படுத்தியது, பிரபலப்படுத்தியது பெரியார் இயக்கம், அண்ணா, கலைஞர் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம். அந்த வணக்கம் என்கிற கழக சொல்லோடு என் உரையை தொடர்கிறேன். வணக்கம். நான் நன்றி சொல்லணும். நம்ம பூபேஷ் பெரிய டாக்டர், குறிப்பா இங்க வந்திருக்கிற மருத்துவர்கள் எல்லாரும்
பூபேஷ் பெரிய டாக்டர்னு சொன்ன உடனே நீங்க கை தட்டுறது அவர் தொழில் எவ்வளவு சிறப்பா இருக்கிறாருங்கிறத காட்டுது. ஒரு துறையில வந்து நீங்க வந்து ஐடி கம்பெனில வேலை செய்யறவங்களோட பாருங்க, அவங்க அதிகமா சம்பாதிக்கிறாங்க அல்லது வேற ஏதோ ஒரு ஒயிட் காலர் ஜாப்ல இருக்கிறவங்க பொலிட்டிக்கலா வரணும்னு சொன்னா அவங்க வரமாட்டாங்க, அரசியல் பேசுறதுக்கு வரமாட்டாங்க. ஆனா திமுகவில் மருத்துவ அணி ஒன்று உருவாகி அதுல டாக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப லீடிங் டாக்டரா இருக்கிறவங்க நம்ம பூபேஷ் போன்ற ரொம்ப முன்னணி மருத்துவர் பொது விஷயத்துக்கு வந்திருக்கிறார். நல்லா பேசிட்டா போனோம்னா அவர்கிட்ட கியூல நிக்கிற வரிசையில அவர் இங்க வந்து வரமா நிக்கிறாருங்கிற போது ஒரு சமூகத்தில் உயர்ந்த படிப்பு நான் கருதுறது மருத்துவ படிப்பு தான். என்ன படிப்பு வரட்டுங்க, ஒரு MBBS MD படிக்கிற மருத்துவத்துக்கு இடையாக உலகத்தில் இதுவரை மருத்துவம் வந்ததுல படிப்பு வந்ததில்லைன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அது உண்மையும் கூட. அதை பத்தி நான் பேச அப்படின்ட்டாங்க. அந்த பூபேஷ் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்க அவருக்கு என்னுடைய நன்றி. அதே போல் நமக்கு மேயர் வந்து ரொம்ப பிரமாதமா அழகா திராவிட இயக்க வரலாறுல குறைந்த நேரத்துல பிரமாதமா பேசுறாரு சிறப்பா. மேடம் கனிமொழி மேடம் அவங்க வந்து ஒரு திராவிட பாரம்பரிய குடும்பம். திமுகவை உருவாக்குனதுல இருக்குல்ல, திமுக உருவாக்கி நீங்க பல பேர் சேர்ந்திருக்கிறோம். திமுக உருவாக்குனதுல NVN நடராசன் உருவாக்குனதுல அவங்க குடும்பம் வந்து அவங்களோட பேசியாங்க. அவர்களுக்கு என்னோட வணக்கம். டாக்டர் எழிலன் பத்தி சொல்ல வேண்டியது நான் வேறு, டாக்டர் எழிலன் வேற இல்ல. நாங்க ரொம்ப நீண்ட கால நண்பர்கள், குடும்ப நண்பர்கள். இன்னும் சொல்லனா ஊரா பல ஊர்ல போற, ராத்திரி எல்லாம் பேசுற, பல ஊர்களுக்கு பயணம் பண்ணி போற, இன்னைக்கும் ஆரோக்கியமா எல்லா ஊர்லயுமே நான் பிரச்சனை இல்லாம பேசிட்டு வரேன்னு சொன்னா அதுக்கு நான் காரணம் இல்லை, என்னுடைய மருத்துவர் டாக்டர் எழிலன் தான் முக்கியம். பல சூழல்கள்ல கொரோனா வந்த போது எழிலன் போன் பண்ணா அவர் மெசேஜ் பண்ணுவாரு. அது மதிமாறனுக்காக செய்யறது இல்ல, பெரியாரிஸ்டுகளாக அம்பேத்கரிஸ்டுகளாக யார் அவருக்கு போன் பண்ணாலும் எவ்வளவு விஐபிகள் கொடுத்தாலும் அதை தள்ளி வச்சுட்டு ஒரு கொள்கையாளர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற என் அருமை சகோதரர் என் தோழர் எழிலன் நான் சிறப்பு நன்றி தெரிவிக்கிறேன். எல்லாருக்கும் என்னுடைய வணக்கமும் நன்றியும். பெரியாருக்கும் நவீன மருத்துவத்துக்கும் நிறைய ஒற்றுமை. நவீன மருத்துவத்தில் பேஸ் என்ன, மாடர்ன் மெடிசனோட பேஸ் அடிப்படை என்னன்னா எவிடன்ஸ் இல்லாம அது எதையுமே செய்யாது. அந்த எவிடன்ஸ் சும்மா கொடுக்கறது இல்லை, அறிவியல் ரீதியா இருக்கணும். அறிவியல் ரீதியான முழுமையான ஆதாரம் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணும், அது மருத்துவத்தை ஆரம்பிக்கும். நீங்க போலியா மருத்துவ துறையில கூட சட்டம் கூட சிறப்பானதுதான். ஆனா நீங்க ஒரு போலியான சாட்சியை கிரியேட் பண்ணி நீங்க தீர்ப்பு வாங்க முடியும். ஆனா மருத்துவ மாடர்ன் மெடிசனுக்குள்ள எவிடன்ஸ் ஆதாரம், ஒரு ரிப்போர்ட் இருக்கணும், குணமாயிடுச்சா ரிப்போர்ட் பண்ணி கொடுக்கணும், ஒருத்தர் நோய் இருக்கா இல்லையாங்கிறத அறிவியல் ரீதியான 100% அறிவியல் எவிடன்ஸ் இருந்தாதான் அது என்ன பண்ணும், இயங்கும். அவ்வளவு சிறப்பான ஒரு மருத்துவம் பெரியார் மருத்துவம் தான். பெரியார் எவிடன்ஸ் ஆதாரம் இருக்கணும் பெரியாருக்கு. அந்த ஆதாரம் எப்படி இருக்குன்னா அது அறிவியல் ரீதியா இருக்கணும். ஆதாரம் பெரியாருக்கு வந்து எதையும் எடுத்தம் கவிழ்த்துன்னு பேச மாட்டாரு. அவர் ராமாயணத்தை கொஸ்டின் பண்ணுவார், மகாபாரதியை கொஸ்டின் பண்ணுவாரு. நீங்க தெரிஞ்சு பாருங்க, தமிழ்நாட்டுக்குள்ளார இந்திய சமூகத்தில் 2000 ஆண்டுகளாக கடவுளை குறித்து நல்ல நாள் சமயங்கள்ல ஒரு குளிக்காம போயிட்டாலோ அல்லது நான்வெஜ் சாப்பிட்டாலோ நமக்கு குற்றவாளி கருதுகிற ஒரு மிக ஒரு பயங்கரமான பக்தி சூழ் உலகத்தில் கடவுளை திருப்பி போட்டு கேள்வி கேட்பது, கடவுளுக்கு கடுமையா விமர்சிக்கிறோம்னு சொன்னா அது எப்படி முடியும்? ஆதாரம் இருக்கு பெரியார். எதையும் ஒரு ஆதாரம் இல்லாமல், அந்த ஆதாரம் என்பது நேர்மையாகவும் வரலாற்று ரீதியாக இருந்தா மட்டும்தான் பெரியார் ஒரு விஷயத்தை பேசுவார், விமர்சிப்பார். எல்லாவற்றிலும் அறிவியல் ரீதியான ஆதாரம். அப்ப பெரியாருக்கும் அவருக்கு நெருக்கமான உறவுன்னு பாத்தீங்கன்னா அறிவியல் ரீதியான ஆதாரம், அறிவியலான விஷயம் அப்படிங்கிறது இருக்கு. எப்படி மாடர்ன் மெடிசன்ல மூட நம்பிக்கைக்கு கடவுள் நம்பிக்கை கிடையவே கிடையாது. ஆனா மாடர்ன் மெடிசன் பாக்குற ஒரு டாக்டருக்கு மூட நம்பிக்கை இருக்கலாம், கடவுள் நம்பிக்கை இருக்கலாம். ஆனா அது மருத்துவத்துக்கு கிடையாது, அவர் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அதே மாதிரிதான் பெரியார் இருக்கிற சில பேர் கிட்ட மூட நம்பிக்கை இருக்கலாம், மத உணர்வு இருக்கலாம், சாதி உணர்வு இருக்கலாம். ஆனா பெரியார் கிட்ட அது கிடையாது. அப்ப பெரியார் எப்படி ஒரு அறிவியல் ரீதியாக இருக்கிறாரோ, அந்த மாடர்ன் மெடிசன் எப்படி அறிவியல் ரீதியாக நேர்மையாக எப்படி எவிடன்ஸ் பேஸ்ல இருக்குதோ அது மாதிரி இருக்குது. மாடர்ன் மெடிசன் டாக்டருக்கு இறை நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை இருக்கலாம், மாடர்ன் மெடிசன் கிடையாது. அதுல சரியா சொல்லணும்னா மிக சிறப்பா வைத்தியம் பார்ப்பார் ஒரு டாக்டர். எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அந்த கேஸை தன்னால் முடிஞ்ச வரைக்கும் கஷ்டப்பட்டு என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்ப்பாரு. இனி அதை குழந்தை வைக்க முடியாதுன்னு தெரிஞ்சிடும், முடிச்சு போச்சு. இப்ப அறிவியல் நான் தான் படித்த அறிவியல் மருத்துவத்தின் சார்பாக இனி அந்த மருத்துவ நோயாளியை காப்பாற்ற முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே இறை நம்பிக்கை உள்ள மருத்துவர் கடைசி இடத்துல சொல்ற ஒரு வார்த்தை சொல்வார், ஏதாவது எல்லாம் பார்த்துட்டேன், இனி கடவுள் விட்ட வழின்னு சொல்லுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுள் விட்ட வழினா ஊட்டகசுன்னு அர்த்தம். அவ்வளவுதான், இனி காப்பாற்ற முடியாது அப்படின்றது கடவுள் விட்ட வழி அப்படின்னு சொல்றாரு. பாத்தீங்களா, டாக்டர் இறை நம்பிக்கையுள்ள ஒரு மாடர்ன் மெடிசன் டாக்டரையே அவரை அறியாமல் நாத்திகை பேச வைக்கிற மருத்துவம் தான் மாடர்ன் மெடிசன். அவ்வளவு அறிவியல் சார்ந்தது. அப்போ பெரியார் குறித்தும் இந்த மாடர்ன் மெடிசன் குறித்தும் தொடர்ந்து பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பா இது அமைஞ்சிருக்கு. அது இங்க இருக்கிறவங்க எல்லாரும் வந்து டாக்டரா இருக்கிறீங்க, அந்த துறை சார்ந்தவங்க மற்ற துறை அந்த துறையை சார்ந்த மற்றவங்களுக்கு இருக்கிறீங்க அப்படிங்கிறது கூடுதல் மகிழ்ச்சி.
நம்ம நாட்டு கல்வி நீங்க தெரிஞ்சுக்கணும். மருத்துவ கல்வி டாக்டர் பேசினாங்க. நம்ம நாட்டுக்குன்னு ஒரு கல்வி முறை எப்பவும் இல்லை. நம்ம நாட்டுக்கு ஒரு கல்வி முறைன்னு ஒன்று இருந்தது. அந்த நம்ம நாட்டு உட்காருங்க, இடத்த உள்ள உட்காருங்க. தயவுசெய்து போன் எதுவும் பார்க்காதீங்க. போன் வந்தா பேசாதீங்க, சைலண்ட்ல போட்டு கீழே குடிஞ்சு போன் பார்த்தீங்கன்னா நான் உங்களை பார்த்துட்டு போய் எனக்கு பேசுறதுக்கு சிரமமா இருக்கு. ஓகே, நம்ம நாட்டு கல்வி முறை தெரிஞ்சுக்கணும். நீங்க முதல்ல வரலாற்றை தெரிந்து கொண்டால்தான், கடந்த கால வரலாறுகளை நம்ம தெரிந்து கொண்டால்தான் எதிர்காலத்தில் நின்று கொண்டு நிகழ்காலத்தை பார்க்க முடியும். எவன் கடந்த கால வரலாறுகளை தெரிந்து கொள்கிறானோ அவன் நிகழ்காலத்தில் இருக்க மாட்டான், எதிர்காலத்தில் இருப்பான். அவன் தான் நிகழ்காலத்தில் எச்சரிக்கையை கொடுப்பான். நாம் பெரியார் கொடுத்த பயிற்சி அப்படிதான். அவர் கடந்த கால வரலாறுகளை தெரிந்து கொண்டு எதிர்காலத்தில் நின்று கொண்டு நிகழ்காலத்தை தீர்மானித்தார். இந்தி உள்ள வந்ததுன்னா இங்க ஒட்டுமொத்த கல்வியும் காலியாயிரும் என்பதை நிகழ்காலத்தில் இருந்து கொண்டு எதிர்காலத்தில் தீர்மானித்தார். 38ல பெரியார். இன்னைக்கு போகுது எவ்வளவு வருஷம் ஆகுது? 80 வருஷத்துக்கு மேல. அதனால வரலாறு தெரிந்து கொண்டால்தான் நாம் பெற்ற கல்வி எல்லா விஷயங்களையும் பார்க்க முடியும். நம்ம நாட்டுக்கு ஒரு கல்வி இருந்தது தெரிஞ்சுக்கணும். நம்ம நாட்டுல கல்வி படிக்க கூடாதெல்லாம் கிடையாது. வேத கல்வி இருந்தது. இந்த வேத கல்வி 4 வர்ணம். 4 வர்ணத்தில் பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர். இந்த 4 வர்ணத்தில் 3 வர்ணத்துக்கு கல்வி. யாருமே படிக்க கூடாதுன்னு சொல்லு. 3 வர்ணத்துக்கு தான் கல்வி. முதல் கல்வி யாருன்னா பிராமணருக்கு, அடுத்த கல்வி யாருக்குன்னா சத்திரியர், அடுத்த கல்வியாருக்கு வைசியர். வைசியர் இவங்க 3 பேருக்கு மட்டும் தான் கல்வி, மற்றவர்களுக்கு கல்வி கிடையாது. இதுல இன்னொரு விசேஷம் என்னன்னா, பிராமணர் படிக்கிற கல்வி இருக்கிற கல்வியிலே டாப். இப்ப மெடிக்கல் படிக்கிறோம், அதெல்லாம் படிக்கிறோம் இல்ல, ஐஐடி படிக்கிறோம், அந்த மாதிரி கல்வி வந்து பிராமணர். அவங்க என்னன்னா வானசாஸ்திரம் படிக்கிறது, பல்வேறு தவம் செய்கிறாங்க, அது பண்றாங்க, இது பண்றாங்கன்னா அது பாத்தீங்கன்னா அந்த காலத்துக்கு உயர்கல்வி, அது அவங்க மட்டும் தான் படிக்கணும். அடுத்த கல்வி சத்திரியருக்கான கல்வி என்னன்னா போர் தொழில், சண்டை செய்யறது மட்டும் தான் சத்திரியனோட வேலை, வேற எதுவும் கிடையாது. நல்லா தெரிஞ்சுங்க. நான் சத்திரியர் பார்ப்பேன், சத்திரியர் பார்ப்பேன்னு சொன்னா அறிவில் சீரோன்னு அர்த்தம். அப்ப என்ன அடிக்கடி சண்டை போடுறதா? நல்லா தெரிஞ்சுங்க. எந்த மன்னராவது புலவரா இருந்திருக்காங்களா? எந்த மன்னராவது தத்துவம் கொடுத்துருக்காங்களா? கொடுத்தது கிடையாதுன்னா அவங்க வில்லு, அவர் எடுத்தாருன்னா வில்ல விடுவார், இவர் எடுத்தாருன்னா சண்டை போடுவாருன்னு சொல்லி அடிக்கடி சத்திரியர் கல்வி. இதுல என்னன்னா சத்திரியரா இருக்கிற ஒரு மன்னரா இருந்தாலும் அவருக்கு மேல் வர்ணத்து கல்வியா இருக்கிற பிராமண கல்வியை படிக்க கூடாது, தடை செய்யப்பட்டது. அதே போல் சத்திரியருக்கு கீழே வைசியர் இருக்கிறார், வணிகம் தான் பண்ணும், வியாபாரம் தான் பண்ணும். அந்த வியாபாரியா இருக்கிற அவர், வைசியரா இருக்கிறவர் தனக்கு மேல் வர்ணத்தில் சத்திரியர் கோர்ட்டில் படிக்க கூடாது, பிராமண கல்வி படிக்க கூடாது. படிச்சா என்னவோ தண்டனைக்க முடியும். கடைசியா சூத்திரர். சூத்திரரை வேற யாரும் நினைச்சுக்காதீங்க, நம்ம தான் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் சூத்திரர்கள். அந்த சூத்திரருக்கு என்னன்னா அவங்களுக்கு கல்வியே கிடையாது. அதே மீறி படிச்சா என்னன்னா அவருக்கு தண்டனை அப்படிங்கிற இந்த 3 முறை கல்வி தான் நம்ம ஊர்ல கல்வியா இருந்தது. இதுல வந்து 3 வருட கல்வி இருந்தது. இது மட்டும் இல்ல, நம்ம ஊர்ல இன்னொரு விசேஷம் இருக்கு. நம்ம ஊர்ல கடவுள் நம்பிக்கை அப்படின்னு எல்லா ஊர்லயும் கடவுள் நம்பிக்கை தான் நோயை குணப்படுத்துறது. நோய் வந்துச்சு கடவுளே குணப்படுத்துறோம் சொல்லுவோம். நம்ம ஊர்ல என்ன விசேஷம் தெரியுமா? பல நேரங்கள்ல நோயே கடவுளாகும். நீங்க பெரியம்மை ஒரு நோய் பாத்தீங்கன்னா அது வந்து கடவுள், அதை கும்பிடணும், மருத்துவம் பார்க்க கூடாது அப்படிங்கிற கண்ணோட்டம் உலகத்தில் எங்கும் இல்லாத சிக்கல். நம்ம எல்லாருக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்குது, அதுல மூட நம்பிக்கை இருக்கலாம். அந்த கடவுள் நம்பிக்கை நோயை குணப்படுத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க. நோய்களே நம்ம ஊர்ல என்ன ஆகுது? கடவுள் நம்பிக்கையா இருக்கிற ஒரு நாடாவும் நம்ம இருந்திருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி இந்த வைத்திய முறை 3 கல்வி சொன்னல, வைத்திய முறை நம்ம ஊர்ல இருக்கு. ராஜ வைத்தியம் இருக்கும். அது யாருன்னா மன்னர்கள் பார்ப்பது, சாமானியர்கள் பார்க்க கூடாது அந்த வைத்தியத்தை. அப்ப சாமானியா இருக்கிற சூத்திரர்களுக்கு என்ன வைத்தியம் அப்படின்னா மருத்துவச்சி ஒரு முறை நம்ம ஊர்ல. இந்த மருத்துவச்சி முறை அப்படின்னா என்னன்னா அவங்க என்ன பிரசவம் பாக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மருத்துவச்சியா இருக்கிற அவங்க தான் பார்ப்பாங்க. ஆனா சமூகத்தில் என்ன தெரியுங்களா? மருத்துவச்சியா இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு இழிவான புரியுது. அதாவது பிரசவம் பார்க்கிற அளவுக்கு அந்த பெண் மருத்துவச்சின்னா அவங்க முக்கியமானவங்க. ஆனா சமூகத்தில் மருத்துவச்சிங்கிற முறை டாக்டருக்குரிய அந்தஸ்து கிடையாது. அவங்க என்னன்னா பிரசவமே பார்த்தா கூட அவங்க டாக்டர், அவங்க மருத்துவச்சி டாக்டருக்குரிய அந்தஸ்தோட பிரசவம் பார்த்தாலும் அவங்க சமூகத்துல இழிவானவர்கள், ரொம்ப தீண்டத்தகாத நடத்தப்படுற ஒரு சமூக அமைப்பா தான் இருந்தது மருத்துவச்சியா இருந்தது. இந்த சூழல்ல தான் வெள்ளைக்காரன் இந்தியாவுக்கு வரான். வெள்ளைக்காரன் வரும்போது அவன் எவ்வளவோ விஷயங்களை நமக்கு எதிராக பண்ணான், வரி போட்டான், தூக்கு தண்டனை போட்டான், போராட்ட சாட்டை அடிச்சான் இருக்கலாம். அவனை அறியாமல் அவனோடு இந்தியாவுக்கு எது வருதுன்னா முதலாளித்துவங்கிற அமைப்பு முறை வருது. அது குழந்தை கிடையாது. இங்க நிலப்பொருத்தம் அடிமை, ஆண்டார் அடிமை, சாட்டை அடிப்பாங்க, சம்பளம் கொடுக்க மாட்டாங்க, சோறு போடுவாங்க, அப்படிதான் இருந்தது. வெள்ளைக்காரன் வரும்போதுதான் தொழிலாளி அந்தஸ்து, தொழிற்சாலை தொழிலாளிங்கிற ஒரு உயர்வான அந்தஸ்து கிடைக்குது. அவன் முதலாளி அவன் தான் வரான். வரும்போது என்ன பண்றான்? அந்த முதலாளி தான் இந்த சமூகத்தில் இதுவரை இல்லாத ஒரு புரட்சிகர கல்வியை கொண்டு வந்து நம்மகிட்ட சேர்க்கிறான். நம்மள சொல்லிட வரான் வெள்ளைக்காரன். நிறைய பேர் சொல்லுவான், நீங்க எல்லாம் பெரியாரு, அம்பேத்கர், திமுக எல்லாம் பேசுறீங்க, நாட்டை
சுரண்டிய வெள்ளைக்காரனுக்கு ஆதரவா இருக்கிற தேச துரோகிகள் அப்படிதான் சொல்லுவோம். கேட்கறவங்களுக்கு கூட ஆமா இல்ல வெள்ளைக்காரனை பாராட்டுறானுங்களே இவங்க அப்படின்னு தோணலாம். நாங்க ஏன் வெள்ளைக்காரனை பாராட்டுறோம் அது நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன் பெரியார் வெள்ளைக்காரனை ஆதரித்தார், ஏன் அம்பேத்கர் ஆதரித்தார் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வெள்ளைக்காரன் வரணும்னா வெள்ளைக்காரன் இந்த ஊருக்கு வர்றதுக்கு நமக்கு பள்ளிக்கூடம் வச்சு கல்வி சொல்லி கொடுக்கலாம் வரல, அவன் நோக்கம் அதுவும் கிடையாது. அவன் எதுக்கு கொள்ளையடிக்க தான் வந்தான். கொள்ளையடிக்க வந்தவனை நாங்க ஏன் ஆதரிக்கிறோம் அப்படின்னா அது ஒரு முக்கியம் இருக்கு. இங்க வந்தவன் இங்கேயே நம்ம கூட இருந்தவன் நம்மளை படிக்க கூடாது தடை பண்ணி வச்சிருந்தான், ரோட்ல நடக்க கூடாது தடை பண்ணி வச்சிருந்தான். வெள்ளைக்காரன் வந்து என்ன பண்ணா அவன் படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடத்தை திறந்தான். சிம்பிளா சொல்றேன் உங்களுக்கு, வெள்ளைக்காரன் ஒரு வீடு ஒரு வீடு இருக்குங்க, ராத்திரி 12 மணிக்கு வீட்டு மேல பிரிச்சு ஒரு திருட உள்ள குதிச்சிடறான், வீட்டுக்குள்ள குதிக்கிறான். வீட்டை போய் திருடத்துக்கு தான் நோக்கம், திருட உள்ள வரான். திருட உள்ள வந்த திருட உள்ள போய் குதிச்சு பீரோவை திறக்கலாம், முகம் நீலாம் போட்டு திறக்கிறான். பீரோவை திறந்தா ஒரு பெண் குறை இன்னொரு பக்கத்துல இருந்து துய்ய முறைக்கு ஐயோ என்னை காப்பாத்துங்க, என்னை கொள்றாங்க என்னை அடிக்காத என்னை கொள்ளாதான் கத்துது ஒரு பெண்ணு. திருட வந்த திருட என்ன பண்றான், திருடர் தன்னோட தொழிலை விட்டுட்டு ஓடி போய் பெட்ரூம்ல பாக்குறான். அந்த பெட்ரூம்ல புருஷன்காரன் பொண்டாட்டி கழுத்து நடிச்சு கொள்றான். புருஷன்காரனே பொண்டாட்டி கழுத்து நடிச்சு கொள்றத பார்த்த திருடன் என்ன பண்றான், தான் திருடுற வேலையை விட்டுட்டு அடே அயோக்கிய பயில நானாவது திருட வந்து நீங்க என்னோட மோசக்காரனையா இருக்குன்னு அந்த புருஷன் தலைமையில 2 தட்டி அவனை வெளியே தத்து அந்த பெண்ணை காப்பாற்றுகிறான். இதுதான் வெள்ளைக்காரன். வெள்ளைக்காரன் கொண்டாடிக்க வரல, அவன் மோசமான வந்து அவன் வந்து பார்த்தான் இந்த ஊர்ல இருக்கிற திருட்டு பசங்களோட நம்ம எவ்வளவு பரவாயில்லையே அப்படின்னு அவன் முடிவு பண்ணான். இவன் ஊருக்காரனே என்ன பண்றான், நடக்க கூடாதுங்கிறான், ரோட்ல வரக்கூடாது, இவனும் கருப்பா இருக்கிறான் அவனும் கருப்பாங்கிறான். நான் கேட்டா அவனோட பெரிய ஆளுங்கிறான், இவனே ஒரே மணி பேசுறான் அவனே ஒரே மணி பேசுறான், நான் அவனோட டாப்புங்கிறான். ஏடா பைத்தியக்கார ஊரா இருக்குது, இந்த ஊர்ல நம்ம ஜகஜோதியா வாழலாம்னு முடிவு பண்ணிட்டான். அப்ப என்ன இருக்குன்னா வெள்ளைக்காரன் வருகை மத்தவங்களுக்கு ஆதிக்க சாதியா இருக்கிற பார்ப்பனர்களுக்கு வேணும்னா அது அநியாயமா தெரிஞ்சு மோசடியா தெரிஞ்சிருக்கலாம். இந்த சமூகத்தில் சொந்த மக்களால் ஒடுக்குமுறைக்குள்ளாகி வீதியில் நடக்க கூட முடியாதுங்கிற சமூகத்துக்குள்ளாக வெள்ளக்காரன் வருகை என்பது ஒரு வரப்பிரசாதம் தெரிஞ்சுங்க. ரயில் அப்படிதான், வெள்ளக்காரன் ரயில் விட்டான். நம்ம எல்லாம் ரயில்ல போய் சந்தோஷமா இங்க இருந்து ஓசூர்ல இருந்து சென்னைக்கு அந்த காலத்துல போகணும்னா 5 நாளைக்கு புளிசோர் கட்டு போய் உண்டா இல்லையா? எங்கேயாவது போகணும்னா இங்க இருந்து நீங்க திருத்தணிக்கு போகணும்னாலும் 3 நாள் புளிசோறு புளிய மரத்துல படுத்து பகல்ல வேப்ப மரத்துல படுத்து நைட்ல புளிய மரத்துல படுத்து 10 பேர் போனோம்னா 6 பேர் போவான், வரும்போது 3 பேர் தான் திருப்பி வருவான் திருப்பதிக்கு. அப்படிதான் இருக்கும். நான் கால்நடையா தான் போட முடியாது. விளையாக்காரன் வந்தா போக்குவரத்து கொண்டு ரயில் கொண்டு வந்துட்டான். ரயில் கொண்டு வந்தான். அவன் கொண்டு வந்தா என்ன பண்றது, ரயில் போக்குவரத்து வசதி ஆயிடுச்சுங்கிறது மட்டும் இல்ல, அந்த கதவு சார் ரயில் போக்குவரத்து வசதி கொடுத்தது நம்ம போற வரோங்கிறது நம்ம வசதிக்காக வெள்ளக்காரன் கொடுக்கல. அவன் எது கொண்டு வந்தான் ரயில, அவன் கூட்ஸ் கொண்டு வரான். எதுக்குன்னா இந்த ஊர்ல இருக்கிற பொருள் எல்லாம் கொள்ளை அடிச்சு கூட்ஸ்ல ஏற்றி ஆர்பர்ல கொண்டு போய் இறக்கி அவன் ஊருக்கு கொண்டு போறதுக்கு தான் அவன் ரயில கொண்டாந்தான். அவனோட போக்குவரத்து வசதிக்காக என்ன பண்ணா ரயில் பெட்டியை கொண்டு வந்தான். ஆனா அவன் என்ன பண்ணா எல்லா மக்களுக்குமான ரயில் கொடுக்கும் போது ரயில இன்னைக்கு கூட கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்தவங்க எல்லாம் வெள்ளைக்காரன் கொள்ளையடிப்பதுக்கு வந்தாங்கிறாங்க. நாங்க பெரியார் அப்படி சொல்றது இல்ல. ரயில் வந்தது நல்லா தெரிஞ்சீங்க. நம்ம ஊர்ல சாதியை ஒழிச்சிட பெரியார் ஒழிச்சாரு, அம்பேத்கர் ஒழிச்சாருன்னா 2 போட்டு இருந்தான். முதல்ல ரயில் தான் சாதி ஒழிச்சு, வெள்ளைக்காரன் முதலாளிகள் தான் ஒழிச்சு. சரிங்களா? உள்ளூர்ல நடக்காதே, நீ அந்த ஜாதிக்காரனா என் தெருவுல வராத, தள்ளிப்போ, இந்த குளத்துல பிடிக்கூடாது, அங்க வரான்னு ஊர் எடுத்து அந்த பக்கம் போயிடணும் மிரட்டிக்கிட்டே இருந்தவரு ஊருக்குள்ள வெள்ளைக்காரன் ரயில் ஊரா 2ஆ பிளந்துட்டு உள்ள வர்றான். ரயில் உள்ள வந்த உடனே ஊர்ல இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு ஒருத்தர் வந்தார்ல, அவர் முதல்ல போய் ரயில் ஏறிட்டாரு, ஏறி உட்காந்துட்டாரு. உட்கார்ந்ததுக்கு பிற்பாடு ஏய் நான் எவ்வளவு பெரிய ஜாதிக்காரன் போங்க அந்தாண்ட போங்க, என் பின்னால வர முன்னால நிக்காதீங்க அங்க போக அப்படின்னு சொன்னவரு லேட்டா போறாரு. லேட்டா போகும்போது என் முன்னால வராதுன்னு சொன்னவருல அவர் உட்காந்துருக்காரு கீழே. யாரு? ஒரு ஒடுக்கப்பட்டவர் உட்காந்துருக்காரு, சேர்ல உட்காந்துருக்காரு ரயில்ல. இவரு போறாரு, அங்க 3 பேர் உட்காந்து கொஞ்சம் இடம் இருக்கு, என் முன்னால வராத நான் எவ்வளவு பெரிய ஜாதிக்காரன்னு சொன்னவரு ரயில்ல யாரோட எதிர்மா பண்றாரு, தம்பி கொஞ்சம் தள்ளிக்கு போன உட்காந்துருக்காரு. உண்டா இல்லையா? இது எது சாத்தியப்பட்டுச்சு? முதலாளித்துவம் தேவை அதை தீர்மானிக்குது. அப்ப என்ன பண்ணுது, ரயில் இந்திய சமூகத்தில் சீரழிந்த சாதி சமூகத்தில் தன் தெருவிலே வரக்கூடாதுன்னு சொன்ன ஒருவர் ரயில் விட்ட உடனே தம்பி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பா உட்காந்து கேட்டார்ல, அதுதான் அவன் என்ன பண்ணா வெள்ளைக்காரன் ரயில் விட்டான். இந்திய சமூகத்துல ஐயர் இருக்காரு, கவுண்டர் இருக்காரு, தலித் இருக்காங்க, ஆளுக்கு ஒரு பெட்டி தான் விடல. ஒரு ரயில் விட்டான், எல்லாருக்கும் ஒரு பெட்டி தான். ஏறணும்னா ஏறு, இறங்கணும்னா நின்று இருக்கான், வெளியே போயிட்டான். அப்போ என் ஜாதி பெட்டி எப்போது இருக்கிறதோ அப்போதான் ஏறுவேன்னா 1000 வருஷம் ஆனாலும் ரயில் போக முடியும். அவன் என்ன பண்ணிட்டான், தேவை தீர்மானிக்கிறோம் கடை இருக்கும் ரயில் ஏறிட்டாங்க.
ரயிலை கொண்டு வந்த போது எப்படி வந்து மாத்துது. அப்ப பெரியார் நாங்க எப்படி பார்த்தோம் அப்படின்னா, ரயிலை ஒரு புரட்சிகர புரிதாக பார்த்தோம்ல, அந்த நோக்கத்தில் தான் வெள்ளக்காரனை பார்த்தோம். எல்லாரும் ரயில ஆதிக்கம் வெள்ளக்காரன் சுரண்ட வந்தான்னு சொல்லும் போது பெரியாரின் ஒளிபெற்ற எஸ் கிருஷ்ணன் பாட்டு பண்ணார் சினிமாவில். எப்படி தெரியுமா? பறையவரோடு மற்ற சாதிகளை ஏற்றி மத ஜாதி பேதத்தை ஒழித்திட்ட ரயிலே 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 நந்தனார் காலத்தில் என்ன கேட்டால் பாத்தீங்கன்னா ரயில் ஒரு புரட்சிகர பார்த்து. அப்படிதான் வெள்ளக்காரன் மாடர்ன் மெடிசனை இந்தியாவுக்கு கொண்டாடான். இந்த சூழல் கொண்டு வந்துட்டானா கல்வி உள்ள வந்துருச்சு. அப்போ நான் முதல்ல சொன்னல 3 வகை கல்வி யார் படிக்கணும்னு சொன்னல, யாரும் படிக்க கூடாது, நம்ம எல்லாம் படிக்க கூடாது. அதுல யார் டாப்ல மேல படிச்சாங்க? வேத கல்வியில பாத்தீங்கன்னா மேல வானசாஸ்திரம் படித்தது, பல்வேறு விஷயங்களை படித்தது, அந்த இதுல வந்து யாகம் பண்ணுவது, அதெல்லாம் அவங்க தான் பண்ணுவாங்கல்ல, அந்த கல்வி படிச்சாங்கல்ல. இப்ப வெள்ளக்காரன் கல்வி உள்ள வந்துருச்சு. இதுல டாப் கல்வி எது? வெள்ளக்காரன் கொண்டு வந்த கல்வியே மருத்துவ கல்வி. இப்ப மருத்துவ கல்வி டாப் கல்வி வந்தப்ப என்ன ஆகுது இந்த சூழல்ல பாத்துங்க, வெள்ளக்காரன் கொண்டு வந்த டாப் மருத்துவ கல்வி ஒயிட் காலர் ஜாபுக்குள்ளார 3 முறை சிஸ்டத்துல யார் மேல் கல்வி படித்தார்களோ அவர்களை கைப்பற்றிக் கொண்டார்கள். இது வேதத்துல இல்ல, வேதத்துக்கு எதிரான ஒரு கல்வி. அவங்க என்ன பண்றாங்கன்னா சர்வேவில் தன் அதிகாரம், வெள்ளக்காரன் வந்துட்டா இங்கிலீஷ் வந்துருச்சு, இனி நாம இங்க போனோம்னா இதான் டாப், அப்படிதான் பண்ணணும். மருத்துவ கல்வி ரொம்ப சிறப்பானது. மருத்துவத்துக்கும் அவர்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, மருத்துவம் பத்தி எந்த அறிவும் இல்லாத அவர்கள் மந்திரம் ஓதி கொண்டிருந்த அவர்கள் என்ன பண்ணாங்க, ஆதிக்கமாக மருத்துவ எம்பிபிஎஸ் கல்வி அவங்க படிக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப நம்ம ஊர்ல மருத்துவம் பார்த்தது யாரு? மருத்துவ கல்வி இல்லை. யாரு படிச்சிருக்கீங்க? மருத்துவம் மந்திரம் படிச்சிருக்க கூடாது. யாரு படிச்சிருக்கணும்? மருத்துவ படிச்சிருக்கணும். அதான லாஜிக்கு. நீ மந்திரம் ஓதணும் அந்த கல்வி படிச்சிருக்கணும். புதுசா வருதுன்னா ஏற்கனவே மருத்துவம் பற்றியான ஒரு பொது புரிதல்ல ஒரு அனுபவத்துல பாக்குறாங்க. ஒரு அம்மா 10 வருஷம் பார்த்துருப்பாங்க, அதனால 11வது வருஷம் தான் சரியா பார்ப்பாங்க. அவங்கள படிக்க வச்சுட்டா அவங்க மிக சிறந்த டாக்டர் வருவாங்க. என்ன பண்ணாங்க, மருத்துவ வச்சு நவீன இந்த சூழல் வந்த பிறகு அவங்க கைப்பற்றதுக்கு பிற்பாடு இன்னும் மோசமான சூழல் சமூகம் மாறுது, அவங்க தள்ளி வைக்கப்படுறாங்க. அப்ப மருத்துவ வச்சு கல்வி இல்லை. காந்தி நடத்த யங் இந்தியான்னு ஒரு பத்திரிகை 1929ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி ஒரு கடிதம் வருது. அதுல ரொம்ப முக்கியமா நீங்க கவனிக்கணும், நீங்க படிச்சவங்களா இருக்கிறதுனால இவ்வளவு தயார் பண்ணி நான் வந்து சொல்றேன். என்ன கடிதம்னா, அந்த கடிதத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா, என் மனைவிக்கு குழந்தை பிறந்துச்சு, 3 நாள் ஆயிடுச்சு, அவள் கடுமையான உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கா, உயிருக்கே போராடுறா. இந்த சூழல்ல எங்க ஊர்ல இருந்து ஒரு டாக்டர் போய் பார்த்து என் மனைவி வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, வந்து பாருங்கன்னு கூப்பிட்டா எல்லாம் சரி, யார் என்னன்னு கேட்டாரு. கேட்ட உடனே அவர் என்ன பண்ணாரு, உன்ன மாதிரி தாழ்த்தப்பட்டவங்கலாம் வந்து பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. சொல்றாரு, நான் வந்து கெஞ்சிறேன், அவர்கிட்ட கதறேன், இல்ல நான் வர முடியாதுன்னு தீர்த்து சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், என் மனைவி நிலை பார்க்க முடியாம ஊர்ல இருக்க பெரிய மனுஷன் போய் சொன்னேன். ஊர்ல இருக்க பெரியவங்க எல்லாம் வந்து பார்த்துட்டு என்ன பண்ணாங்க, ஒரு பஞ்சாயத்து பண்ணாங்க டாக்டர் கிட்ட. அப்புறம் ஒரு முடிவு பண்ணார் டாக்டர். சொல்லிட்டு என்ன பண்ணார் டாக்டர், ஒண்ணு பண்ணு, நான் வந்து உன் இடத்துக்கு வர முடியாது தீர்த்து, ஆனா உன் மனைவிய ஒரு கட்டில படுக்க வச்சு ஊருக்கு வெளியே சேரிக்கு வெளியே கொண்டாந்து வெயி, நான் பாக்குறேங்கிறார். சரி ஒத்துக்கிட்டு என்ன பண்றாரு, இவர் குழந்தை பிறந்த 3 நாட்களான அந்த தாயை, உயிருக்கு போராடி நோயில் பாதிக்கப்பட்ட அந்த தாயை கயிற்று கட்டில வச்சு ஊருக்கு வெளியே கொண்டு வைக்கிறார். அந்த பண்றாரு. அந்த பக்கம் வந்த உடனே யாரு, அந்த டாக்டர். அவர் என்ன பண்றாரு, யார் அந்த டாக்டர், சமஸ்கிருத பூர்வீகமா பண்றாரு. அவர் என்ன பண்றாரு, நல்லா தெரிஞ்சு இந்திய சமூகம் எப்படி, நேரடியா அந்த பெண்ணை பார்க்காம என்ன பண்றாரு தெரியுங்களா, நடுவுல ஒரு முஸ்லீம் நிப்பாட்டிக்கிறார். இந்த முஸ்லீம் இந்து பிரச்சனைகள் பின்னால சொல்றேன், இதோட சேர்த்து முஸ்லீம் நிப்பாட்டி என்ன பண்றாரு, ஒரு தர்மாமீட்டரை எடுத்து அந்த முஸ்லீம் கொடுக்குறாரு. அந்த முஸ்லீம் அதை வாங்கி அந்த கணவர்கிட்ட கொடுக்குறாரு. அந்த கணவர் கொண்டு போய் தன் மனைவியின் வாயில வைக்கிறாங்க. அந்த அம்மா எடுத்து திருப்பி கையில கணவர்கிட்ட கொடுக்குறாங்க. கணவர் திருப்பி முஸ்லீம்கிட்ட கொடுக்குறாரு. முஸ்லீம் வாங்கி இந்த டாக்டர்கிட்ட கொடுக்குறாரு. பாக்குறாரு, சொல்லிட்டு சொல்றாரு, நிமோனியா காய்ச்சல் அப்படின்னு சொல்றாரு, மருந்து கொடுக்குறாங்க. 4 நாள் தப்பா செத்துக்கிறாங்க. இது நடந்த சம்பவம். காந்தி நடத்த யங் இந்தியாவில் வருது. இன்னொரு விஷயம் சொல்றேன், அப்படி தன் மனைவிக்கு உடல்நிலை சரியில்லைன்னு கதறி எழுதாருல, அவர் ஒரு கூலி இல்லை, தினக்கூலி இல்லை, சமூகத்தில் கௌரவமாக டாக்டர் கூட கௌரவமாக வளர்ந்த ஒரு பள்ளி ஆசிரியர். ஒரு பள்ளி ஆசிரியர் மனைவிக்கு மருத்துவம் பார்க்க முடியாது, சின்ன ஜாதிக்காரன் ஒருத்தர் சொல்லுகிறார். நல்லா தெரிஞ்சீங்க, அவர் படித்த மருத்துவம் ஆயுர்வேதமோ அல்லது பரம்பரையாக வேற காலத்தில் இருந்த மருத்துவம் அல்ல, இந்த சாதி பின்படும் எதுவும் தெரியாத அறிவியல். நான் சொன்னல, அறிவியல் லெப்டன்ஸ் ஒருத்தரை வந்து உலகத்தில் இருக்கிற பல்வேறு மருத்துவ சித்த மருத்துவத்துக்கு கூட இந்து பின்புலம் இருக்குது. சில நேரம் எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் நீங்க வந்து அது பாதுகாப்பு சித்தர்கள் பின்னால் துர்க பக்தர் அது அதெல்லாம் சேர்த்து தான் முடிச்சு போட்டு வச்சிருப்பாங்க. ஆயுர்வேதத்திலேயே ஒரு வேத பின்புலம், சாதி பின்புலம், மத பின்புலம் இருக்குது. யுனானில இஸ்லாம் பின்புலம் இருக்குது. உலகத்திலேயே நோயாளிகளுக்கான நோய் குறித்து மட்டுமே உள்ளது. கிறிஸ்துவருக்கு, முஸ்லீமுக்கு எதுவும் நாத்திக்கு எதுவும் கிடையாது. அறிவியலை சார்ந்த ஒரே மருத்துவம் மாடர்ன் மெடிசன் மட்டும்தான்.
அந்த மெடிசனை படித்த ஒரு டாக்டர் இதை என்ன பண்றாரு, அந்த மெடிசனுக்குள்ள என்ன பண்றாரு, அயோக்கியத்தனமாக தன் மருத்துவ கல்வியில் படித்த உறுதிமொழிக்கு எதிராகவும் மருத்துவ கல்விக்கு எதிராகவும் தன் 2000 ஆண்டுகால சாதிப்பின்படுத்தி உள்ள சொல்லி ஒரு உயரை கொண்டு விட்டார். இது நடந்தது. இதுல முஸ்லீம் நடுவில் நிற்பார்னு ஒரு கேரக்டர் இருக்குல்ல, அதுதான் முக்கியமான அரசியல். ஏன்னா இன்னைக்கு இந்துத்துவ சக்திகள் பார்ப்பவர்கள் இஸ்லாமியர்கள் நமக்கு எதிராக சித்தரிக்கிறாங்க. ஆனா நல்லா தெரிஞ்சீங்க, இஸ்லாமியரை நமக்கு எதிராக சித்தரிக்கிற சமூக அமைப்பில் இந்துவா இருக்கிற ஒரு இந்துவ மரியாதை நடத்துறாங்க கிடையாது. முஸ்லீம் மரியாதை நடத்துவார், முஸ்லீம் ஒத்துப்பாங்க. ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தால இந்த கோசூர் கிருஷ்ணகிரி பக்கத்துல ஐயங்கார் பேக்கரி ஃபேமஸ் இல்ல, எங்க பாரு ஐயங்கார் பேக்கரி இருக்கும். ஐயங்கார் பேக்கரில ஐயங்கார் மட்டும் இருக்க மாட்டாரு, வேற யாராவது இருப்பாங்க. பேக்கரி மட்டும் ஐயங்கார் பேர்ல இருக்கும். நல்லா தெரிஞ்சுங்க, ஐயங்கார் பேக்கரி பேர் வைக்கிறாங்க. ஐயங்கார் பேக்கரி ஜாதியில உயர்ந்தவர்கள் அந்த பேர்ல வச்சுட்டா எல்லா ஜாதிகாரங்களும் சாப்பிடுவோம். இப்படி நினைச்சு பாருங்க, அருந்ததியர் பேக்கரி தான் எத்தனை பேர் போவாங்க? இதுதானே ஐயங்கார் பேக்கரி போய் சாப்பிடுற எல்லாரும் அருந்ததியர் பேக்கரின்னு வச்சுட்டு எத்தனை பேர் சாப்பிடுவாங்க? எங்கேயாவது அருந்ததியர் பேக்கரி கிடையாது, பரையர் பேக்கரி உண்டா கிடையாது. இந்து தானே வைக்க மாட்டாங்க. அண்ணா நல்லா தெரிஞ்சுங்க, இந்துக்களாக இருக்கிறவர்கள் ஒரு ஐயங்கார் பேக்கரில சாப்பிடுவாங்க, இந்து பேர்ல இருக்கிற அருந்ததியர் பேக்கரி வச்சா போக மாட்டாங்க, ஒரு பரையர் பேக்கரி வச்சா உள்ள போக மாட்டாங்க இந்துக்கு. ஆனால் பிலால் பிரியாணினா முண்டிச்சு முதல் பேர் வரும். உண்டா இல்லையாங்க? முஸ்லீம் கிடையாது, முஸ்லீம் கடை இந்து கடை போக மாட்டாரு, பேர் வச்சா போக மாட்டார். அப்பளே நீங்க ஐயங்கார் பேக்கரிக்குள்ள ஐயங்கார் கிடையாது, அங்க அருந்தியர் வேலை பார்க்கலாம், பேர் ஐயங்கார் தான் போயிடுவாங்க. ஒரு அருந்தியர் பேக்கரி வச்சு நீ ஐயங்கார் வேலையை வச்சா கூட வர மாட்டாங்க. ஆனா நம்மளாம் இந்த வா முஸ்லீம் சண்டை போடலான்ற இவங்க RSS பாஜக மாநாடு முடிஞ்சதுன்னா மத்தியானம் பிரியாணி எங்கடா பாய் கடை பீஃப் பிரியாணி அண்டாருன்னு தேடுவாங்க சுத்தி. உண்டா இல்லையா? இது எப்படி நடக்குது? இது புரிஞ்சுக்கணும். சமூகத்தில் முஸ்லீம் எல்லை தீண்டாமைக்குள்ளாக இங்கதான் பெரியார் என்கிற புரட்சியாளர் அறிவியல் ரீதியா சமூகத்தை எப்படி பார்க்கிறாருன்னு சொல்லுவாங்க. மத மாற்றத்தை பெரியார் எல்லாமே எடுத்தார். பெரியார் மதமே தேவைன்னு சொன்னவர் தான். ஆனால் சாதி இழிவு எனக்கு இருக்குது, ஆனால் என்னால் கடவுள் நம்பிக்கை இல்லாம இருக்க முடியாதுன்னு ஒருத்தர் பெரியார் கேட்கிறார். நான் கடவுள்லாம் இல்லைன்னு சொல்றது பெரிய அறிவாளி கிடையாது, என்னால கடவுள் நம்பிக்கை இருக்க முடியாதுங்க ஐயா, எனக்கு கடவுள் நம்பிக்கை வேணும், ஆனா எனக்கு சாதி தீண்டாமை வேணாம் அப்படின்னு சொல்லும் போது ஐயா தன்னையே விமர்சிக்கிறார். சொல்லிட்டு சொல்றாரு, அவர் கேட்கிறாரு, சரியான ஒரு கேள்வி, மற்ற சாதிகாரங்கள்லாம் நாத்திகனாகி கடவுள் நம்பிக்கைலாம் இல்லாம தான் தீண்டாமை வெளியே இருக்கிறாங்களா? அப்போ ஒரு தாழ்த்தப்பட்டவன் வந்து நாத்திகனாவும் கடவுள் இல்லைன்னு சொன்னா அதுக்கப்புறம் வெளியே வர இது என்ன நியாயம் வந்து தன்னை கொஸ்டின் பண்ணிட்டு சொல்றாரு. அப்பதான் பெரியார் சொல்றாரு, உனக்கு கடவுள் நம்பிக்கை வேணும், அதே சமயத்துல உனக்கு தீண்டாமை இருக்குன்னா உனக்கு தற்காலிகமான உடனடி நிவாரணம் ஒன்று கொடுக்குறேன் 1 மணி நேரத்துல சொல்லிட்டு சொல்றாரு. உன்னை காலையில ஏன்னு கூப்பிட்டான்ல, நீ என்ன பண்ற, மத்தியானம் முஸ்லீமா மாறு. மத்தியானம் முஸ்லீமா மாறுச்சுன்னா காலையில உன்னை ஏன்னு கூப்பிட்டோம், சாயங்காலம் உன்னை பாயின்னு கூப்பிடுவாங்க. உண்டா இல்லையா? கூப்பிடுறாரு, உடனடி நிவாரணம். பெரியார் எவ்வளவு அறிவியலாக இருக்கிறார் என்பதற்கு 1929 யங் இந்தியா பத்திரிகையில் வந்த இந்த கடிதம் ஒரு சாட்சி. தெரிஞ்சுங்க, ஒரு பார்ப்பனர் ஒரு இந்துவாக இருக்கிற தலித்தை பார்ப்பது தீட்டாயிடும், நடுவுல முஸ்லீம் வச்சுக்கிட்டா எனக்கு தீட்டு இருக்காது, முஸ்லீம் மூலமா நான் கோஆர்டினேட் பண்ணுவேன்னு சொல்லுகிற இவர்கள் தான் யாரு? பாப்பம்மாங்கிற ஒரு பெண். நல்லா தெரிஞ்சுங்க, பாப்பம்மாங்கிற அருந்ததி சமுதாயத்தை சேர்ந்த இந்து பெண் ஒரு சத்து உணவு கொடுத்தால் குழந்தைகளுக்கு சமையல் பண்ணி போட்டாங்க. சைவ உணவு சாப்பிட முடியாதுன்னு சொன்னது யாரு? நம்ம சமூகத்தில். ஆனா எப்ப குறிச்சு வச்சுங்க, இஸ்லாமியர்கள் அப்படி கிடையாது. இஸ்லாமியர்களா இருக்கிறவங்க அவங்க ஹலால் பண்ணலன்னா சாப்பிட மாட்டாங்க, நான்வெஜ். யாரும் பூஜை பண்ணாங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. ஆனா ஐயர் சமைச்சாங்களா அருந்ததி சமைச்சாங்கன்னு பாக்குறது இல்ல. இங்க ஐயங்கார் பேக்கரிக்கு பதில் அருந்ததியர் பேக்கரின்னு வச்சா ஒரு இந்து போக மாட்டாங்க. குறித்து வைத்துக்குங்கள், அருந்ததியர் பேக்கரின்னு வச்சா அந்த பேக்கரிக்குள் அனைத்து முஸ்லீமும் போய் சாப்பிடுவாங்க. அதுதான் பெரியார். அப்ப ஐயரா ஐயங்காரான் மதத்தை முஸ்லிம்கள் பார்ப்பதில்லை. பெரியாரோட இந்த ரோல் எல்லாவற்றிலும் அறிவியல் சமூகம் எப்படி இருக்குது, மக்கள் எப்படி இயங்குறாங்க, கண்ணோட்டம் எப்படி மாடர்ன் மெடிசனை போல் அவ்வளவு அறிவியலானது பெரியார் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அச்சா, அடுத்தது 1943 ஒரு ஒரு கட்டுரை ஒரு பத்திரிகையில 1943 செப்டம்பர் மாசம் 8ஆம் தேதி அல் பஜார் அப்படின்னு ஒரு வட இந்திய பத்திரிகையில ஒரு கடிதம் ஒரு கட்டுரை இருக்கு. தெரிஞ்சுங்க, எங்க கட்டம் தெரியுமா? காலரா நோய் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப 48ல காலரா நோய் ஒரு வட மாநிலத்துல சுத்தி அடிக்குது சுழல் காற்றா, குவியலா மக்கள் சாகுறாங்க. குவியலா நிறைய இந்த பக்கம் பேசிட்டு இருக்காங்க. குவியலா மக்கள் சாகுறாங்க ஒரு கிராமத்துல வட இந்தியாவுல. அப்ப வட இந்தியாவில சாகும் போது அந்த ஊர்ல இருக்கிற என்ன பண்றாங்க, ஏன் காலரா வந்து இவ்வளவு பேர் சாகுறாங்க, என்ன பிரச்சனைனா தெய்வ குத்தம் ஆயிடுச்சு.
என்ன தெய்வ குத்தம் ஆயிடுச்சுன்னா, நம்ம ஊர்ல ஒரு பெண் இருக்கிறா, அந்த பெண் சூனியக்காரி, ஒரு தலித் பெண் இருக்கிறா, அவளால் தான் காலரா பரவுதுன்னு சொல்லி அந்த பெண்ணை ஊருக்கு நடுவில் கொண்டு வந்து கட்டி வைத்து உயிரோடு கொளுத்தினார்கள். அவளால் தான் காலரா பரவுதுன்னு சொல்லி. இது எப்போ வந்தது? 1943 செப்டம்பர் மாதம் 3 அல் பஜால் என்கிற ஒரு பத்திரிகையில இருந்து எல்லா எவிடன்ஸா பேசுறாங்க. பெரியாரோட பேர் வந்தது. எப்படி? ஒரு பெண் அவரால் தான் ஒரு காலரா வந்துச்சு, உயிரோடு கொளுத்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு சமூக அமைப்பை நீங்கள் புரிந்து கொண்டு தெரிஞ்சுங்க. இது எப்ப மாறுது? எப்ப மாறுதுன்னா மிஷனரிஸ் வருகை. குறிப்பா அதை சொல்லணும். இந்த சூழல்ல கல்வி மறுக்கப்பட்ட மக்களுக்கு கல்வி கொடுத்ததில் மிக முக்கிய பங்காற்றியது யாருன்னா, இந்துக்களுக்கு கொடுத்ததே கிறிஸ்துவ மிஷனரிகள். அவங்களோட பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது. இவன் சொல்றாங்க மதம் மாத்துறாங்கன்னு போய், உண்மையில் கிறிஸ்துவ மிஷனரிகள் நேர்மையாக அவங்க சொல்லிக் கொடுத்த கல்விக்கு மதம் மாற்றி இருந்தால் இந்தியாவில் இந்துக்களே ஏறக்குறைய இல்லை என்ற சூழல் தான் உருவாகி இருக்குன்னு தெரிஞ்சுங்க. நான் டான்பஸ்ல படிச்சிருக்கேங்க. டான்பஸ்க்கு மாணவர் அவரு. நான் 11 ஊர்ல படிச்சேன், ஒரே வருஷம் தான் படிச்சேன். மதெல்லாம் மாத்த சொல்லி கொடுத்தது இல்லை. அது மிஸ்டர் கிறிஸ்துவ நிறுவன பள்ளிக்கூடத்துல கிறிஸ்டியன் பிரேயர் தான் நடக்கும். இந்த கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்துக்கு சர்ச்சில் போயிட்டு நீ ஏன் எங்க பாட்டு பாடலான்னு கேட்பீங்களா? அது மாதிரி சர்ச்சு மாதிரி அவங்க பள்ளிக்கூடம், சர்ச்சில் இருக்கிற பள்ளிக்கூடத்துல அவங்க பாட்டை பாடுவாங்க. அவங்களோட பெருதை என்ன தெரியுமா? கிறிஸ்துவருக்கு கல்வி கொடுக்கும் போது நாங்க இந்துக்கும் கொடுக்கணும் சேர்த்து கொடுத்தது அவங்க பெருதை. அதை நீங்க பேசலாம். இதுல வேடிக்கை என்ன தெரியுங்களா? கிறிஸ்துவர்கள் மதம் மாற்றம்னு சொல்றவன் யார் தெரியுங்களா? சொல்றவன் பூரா கிறிஸ்துவ மிஸ்டர்ல படிச்சவன். அவங்க மதம் மாத்திர இருக்கிற சாட்சி அவனுங்களே ஒரு சாட்சி. துக்ளக் ஷோ அவர் சொல்லுவாரு, அவரு லேலாக்குடியில படிச்சாரு. இந்த குருமூர்த்தி ஒருத்தருக்கு துக்ளக்கு அந்த லேலாக்குடியில படிச்சாரு. இவங்க எல்லாம் சொல்றானுங்க, இதுதான் அந்த மிஷனரிஸ் மேல எனக்குள்ள கோபம். இவங்க ஒரு வேலை உருப்படியே பார்க்கறது இல்லை. அன்னைக்கே ஒழுங்கா மதம் பார்த்திருந்தாங்கன்னா இன்னைக்கு பிரச்சனை இல்லை. கல்வி யார் கிறிஸ்துவராக மாறுகிறார்களோ அவருக்கு தான் கல்வின்னு சொல்லியிருந்தா தெரிஞ்சுங்க. கல்வி படிக்க கூடாதுங்கிற சமூகத்தில், இந்த சமூகத்தில் எளிய பின்தங்கிய குழந்தைகளுக்கு கல்வி கொடுத்தது யாரு? மிஷனரிஸ் கொடுத்தான். எப்படி கொடுத்தான்? மிக தரமான கல்வி கொடுத்தான். மிஷனரிஸ்ல என்ன கேட்டாலும் தன் குழந்தையை சேர்ப்பதற்காக எதை செய்வதற்கும் தயாராக பள்ளிக்கூடத்துல அப்படி போய் நின்றாங்க. இந்துக்கள் எல்லாருக்கும் சீட்டு கொடுத்தாங்க. நல்லா தெரிஞ்சுங்க, கிறிஸ்துவ மிஷனரிஸ் நடத்துற பள்ளிக்கூடங்கள்ல கல்லூரிகள்ல கிறிஸ்துவர்களிடம் எண்ணிக்கையில் படித்தது யார் படித்ததுன்னு சொன்னா இந்துக்கள் தான் படிச்சாங்க. அப்ப இந்த மோசடிகளை திருப்பி பேசுறாங்க. அவருடைய பின்னால் எப்படி சட்டத்தை எப்படி வந்தது அப்படின்னா, அது நீதி கட்சி வந்ததுக்கு பிற்பாடுதான் வந்தது. நீதி கட்சி யாரு? வந்திருக்கிறாங்க திமுக தலைவர்கள், இவங்கதான் நீதி கட்சி நீட்சிதான் திமுக. யார் பண்ணாங்க தெரிஞ்சீங்க? 1914 டாக்டர் நடேசன். மருத்துவர் அணி இல்ல, இந்த துவக்கம், உங்களின் துவக்கத்தை துவக்கி வைத்தவரே ஒரு டாக்டர் தான். பூபேஷ் வந்து நீங்க பண்றாருல, இது புதுசு இல்ல. இன்னைக்கு நீங்க எல்லாம் படிச்சு வசதியான நிலையில இருந்து வந்ததுக்கு பிற்பாடு சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும்னு நீங்க வர்றது நல்ல விஷயம் தான். ஆனால் 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டாக்டர் வந்தாரு, வரணுமாங்க அவரு? நடேசன், டாக்டர் நடேசன் ஒருத்தர் வந்தார். அவர் நீதி கட்சி அப்படின்னா என்னன்னா சிம்பிள். சென்னைக்கு நீங்க எல்லாரும் போயிருக்கீங்களா? போவாதுக்கு முடியாது. சென்னையில டி நகருக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்க? கை தூங்க, நல்லா தூங்க. டி நகர் போனவங்கலாம் கீழே போட்டு கை. தியாகராய நகருக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்க? அதேதான், உங்களை ஏமாற்ற முடியாது. டி நகர் தான் தியாகராயன். உங்களுக்கு நமக்கு எப்பவுமே நினைவில் வைத்துக் கொள்வதற்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயத்தோடு புதுசா தெரியுற விஷயத்த கரெக்ட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு மெமரியில் இன்னும் இறக்கப்பட்டிக்கும். அதனால நமக்கு தெரிஞ்ச சென்னை தியாகராய நகரோடு தொடர்படுத்தி நீதி கட்சி சொல்லிடுறது. சிம்பிளா சொல்லிடுறேன். தியாகராய நகரத்து பேர் இருக்குல்ல, அது எப்படி வந்தது? அது சென்னை மேற்கு மாவட்டத்தோட ஏரியா இருந்த பகுதி 100 வருஷத்துக்கு முன்னால உருவாக்குறாங்க. நீதி கட்சி உருவாக்குற தலைவர்கள் ஒருவரான தியாகராய செட்டியார் பேர் உருவாக்கப்பட்ட பேர் தான் எது? தியாகராய நகர். புரிஞ்சுதா? நீதி கட்சி தலைவர்கள் ஒண்ணு. அதுக்கு பிற்பாடு அந்த ஊர்லயே மையமா ஒரு பார்க் இருக்கு, நடேசன் பார்க் ஒண்ணு இருக்கு. அவர் தான் நீதி கட்சியோட டாக்டர். நாயர் பார்க் ஒண்ணு இருக்கு, அவர் நீதி கட்சி தலைவர். பனகல் பார்க் ஒண்ணு இருக்கு, அது நீதி கட்சியோட தலைவர். நீங்க இன்னொரு பாண்டி பஜார் ஒன்று பாப்பீங்கல்ல, அது பேர் பாண்டி பஜார் இல்ல. எப்படி தியாகராய நகர் டி நகராக சுருக்கப்பட்டதோ அதுபோல் பாண்டி பஜார் என்பது அசலான பேர்னா சவுந்தர பாண்டி பஜார். அவரும் நீதி கட்சி தலைவர். அந்த ஊரே நீங்க தியாகராய நகர ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க. அந்த ஊர்ல இருக்க பார்க்கு, தெரு, வேற அபிபுல்லா அப்படி இருக்குல்ல, அபிபுல்லா சாலை, உஸ்மான் சாலை நீதி கட்சியோட எம்எல்ஏ அவங்க. அந்த ஊரை ஞாபகம் வச்சுக்கிட்டே ஞாபகம் வச்சுக்கலாம். 100 வருஷம் திராவிட இயக்க அரசியல் நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். அவ்வளவுதான். அதுல நடேசன் இருக்கிறார்ல, அந்த நடேசனை நீங்க தெரிஞ்சுக்கணும். அவர் யாரு?
நீதி கட்சி வந்து வெள்ளக்காரன் தான் பள்ளிக்கூடம் வந்துருச்சு. 100 வருஷத்துக்கு முன்னால ஓசூர்ல இருந்து ஒருத்தர் பயங்கரமா படிச்சாரு பியூசில. நான் டாக்டர் ஆயிடுறேன், நான் வந்து இன்ஜினியர் ஆக போறேன், இல்ல நான் வந்து டிகிரி படிக்க போறேன்னா ஓசூர்ல காலேஜ் இல்லை. எங்க படிக்கணும்? சென்னையில போகணும், பிரசிடென்சில போடணும், எம்சிசில போடணும், லைலால போடணும், இல்லைன்னா மெடிக்கல் காலேஜ் போடணும், அங்கதான் போடணும். சீட்டு கிடைச்சிச்சு அவருக்கு. சீட்டு கிடைச்சிட்டு பையன் தூக்குறாரு போறதுக்கு, போலாம்னு. எங்க போய் தங்குவாரு? சீட்டு கிடைச்சாச்சு, டாக்டர் சீட்டு கிடைச்சிருச்சு. சாதாரண ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் ஒரு முஸ்லீம்கள், தாழ்த்தப்பட்டவர், மிக பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருவர் அரசு பள்ளியில படித்து மிஷன்ஸ்ல படிச்சு டாக்டர் கிடைச்சிருச்சு. அப்பா அம்மா கூடி தொழிலாளி கிடைச்சிருச்சு. போலாம். எங்க போறது? ஓசூர் கிராமத்துல இருந்து ஓசூர்லயே சொந்தக்கார கிடையாது உங்களுக்கு. சென்னையில தான் கூப்பிடுறான் கூப்பிடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்போ போனோம்னா போய் அங்க தங்கி படிக்கணும். எங்க படிப்பீங்க? போக முடியாது. என்ன சீட்டு கிடைத்தாலும், மருத்துவர் அவருக்கு சீட்டு கிடைச்சாலும் போய் படிக்க முடியாதனால் கல்வியை நிறுத்தியவர்கள் ஏராளம். எவ்வளவு பெரிய அவலம். டாக்டர் சீட்டு கிடைக்குங்க, அங்க போய் தங்கி படிக்க முடியாது. ஹாஸ்டல் கிடையாது. அப்புறம் பிராமணால் கப்பையே தான் இருக்குவாங்க, நம்மளால சாப்பிட முடியாது. அப்ப எங்க போய் சாப்பிடுவீங்க? எங்க தங்குவீங்க? என்ன பண்ண முடியும்? சீட்டு கிடைக்காதுன்னு தெரிஞ்ச போது 1914ஆம் ஆண்டு டாக்டர் நடேசன் அவர்கள் இந்த துயரை புரிந்து கொண்டு என்ன பண்ணார் தெரியுங்களா? முதல் முறையாக சென்னை திருவல்லிக்கேணிங்கிறது உங்க எல்லாத்துக்கும் திருவல்லிக்கேணி என்ன குறியீடு வரும்? பாரசாதி கோயில், ஐயங்கார்லாம் நிறைய இருப்பாங்கன்னு. ஆனால் நீதி கட்சி குறியீடு எப்படி தெரியுமா? நடேசன் திருவல்லிக்கேணியில இஸ்லாமியர் பெரும்பான்மையா இருக்கிற ஒரு பகுதியில், ஒரு தெருவில் முதலாக திராவிட மாணவர் தங்கும் விடுதியை ஆரம்பித்த மகத்தான தலைவர் தான் அவர். அன்னைக்கு அந்த மாணவர் தங்கும் விடுதி ஆரம்பிச்சதுக்கு பிற்பாடுதான் பையன் தூக்கி தோல்ல போட்டவர் நேரா கொண்டு போய் மாணவ விடுதியில ஒரு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர். நான் சென்னையில போய் படிக்க முடியுங்கிற சூழலை உருவாக்கிய மகத்தான தலைவர் தான் உங்களோட நீதி கட்சியின் திமுகவின் நீட்சி நீங்க இருக்குல்ல, இதோட ஆரம்ப தலைவர் நடேசன் உருவாக்கியது. அவர் எவ்வளவு சிறப்பான அவர் உருவாக்குனாரா? அடுத்து இன்னொரு டாக்டர், அந்த டாக்டர் நீதி கட்சியில நாயர், மாதவன் நாயர், ஒரு மலையாளி. மாதவன் நாயர் மாதிரி தலைவர் வரலாறுல கிடையாது. நான் எவ்வளவு பேர் படிச்சிருக்கிறேன். தந்தை பெரியார் இருக்காருல்ல, தந்தை பெரியாருக்கு முன்மாதிரின்னு சொல்லணும்னு சொன்னா அது நாயர் தான், வேற யாரும் கிடையாது. ஏன்னா நீதி கட்சி தலைவர்கள் யாருமே, டாக்டர் நடேசன் டாக்டரா படிச்சிருந்தாலும் அவருக்கு இறை நம்பிக்கை அது இது அதெல்லாம் குடும்பத்துல பார்ப்பன சடங்குகள் பண்றது, நீதி கட்சி தலைவர்கள் சாதி நம்பிக்கையோட இருக்கிறது, அதற்கு பின்னால வந்து குடும்பத்துல வந்து வைதிக முறைப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது, ஐயரை கூட்டு ஃபங்க்ஷன் பண்றதெல்லாம் பண்ணுவாங்க. அதிகாரத்தில் மட்டும் பார்ப்பன இல்லாம நம்ம குடும்பம் சேர்த்தாங்க, அவ்வளவுதான். ஆனா நாயர் அப்படி இல்லை. பெரியார் பின்னால் என்னவா பிரம்மாண்டமா வருகிறாரோ அதோட சின்ன மினியேச்சர் தான் நாயர் தான். பெரியாருக்கு முன்னால் ராமாயணத்தை கேட்கிறேன். ராமாயணத்துல என்ன கேட்கிறாருல, நான் சொன்ன நீங்க எல்லாரும் பூஜா தோக்குறீங்க நம்ம சொன்னோம்ல, இதே மாதிரி நாயர் சொல்றாங்க. நீ எல்லாம் நாயர் தெரிஞ்சீங்க, சாதாரண கிடையாது நாயர். இன்னைக்கு நம்ம டாக்டரா ஏந்து பேசுறோம்ல, அவர் அந்த காலத்திலே இஎன்டி டாக்டர், அவ்வளவு பெரிய புகழ்பெற்ற டாக்டர். வெள்ளக்காரத்துக்கு மருத்துவம் பார்த்தாரு. அவர் வெள்ளக்காரத்துக்கு மருத்துவம் பார்ப்பாரு. ஒரு கப்பல்ல போறாரு. வெள்ளக்காரங்க சொல்றாங்கல்ல, வெள்ளக்காரனுக்கு கால் நக்கின்னு சொல்றாங்கல்ல, நாயர் வாழ்க்கையில ஒரு உதாரணம் சொல்றேன். அப்போ கப்பல் தான், ஃபிளைட்லாம் கிடையாது. அவர் அடிக்கடி லண்டன் போவார். லண்டன்ல கப்பல்ல போகும்போது அதுல ஒரு வெள்ளக்காரன் என்ன பண்றான், நாயரை பார்த்து பிளாக்ன்ட்டான், நீ கருப்பா அப்படின்ட்டான் இழிவா. நாயர் என்ன பண்றான், நாயர் துப்பாக்கி வச்சிருப்பாரு. அந்த துப்பாக்கி எடுத்த யாரா பிளாக்னு சொல்லிட்டு தலை மயில பிடிச்சி சாட்சி வாயில் துப்பாக்கி சொல்லிட்டாரு. மன்னிப்பு கேட்கணும், இது நடந்தது. வாயில் துப்பாக்கி சொல்லிட்டாரு, மரியாதையா மன்னிப்பு. எவனடா பிளாக்னு சொல்லணும், வெள்ளக்கார அதிகாரி அவன். இவன் கால் நக்கரன்ல வாயில் துப்பாக்கி எடுத்து சொல்லிட்டாரு. எவனா நீ சொன்ன கப்பலே அது. ஐயோ, ஒரு இந்தியன் வந்து துப்பாக்கி எடுத்து வெள்ளக்கார வாயில வச்சுட்டு சுத்து கொண்டுருவான். ஒட்டுமொத்த கப்பலே அங்க வந்து நிக்குது சபையில. மன்னிப்பு கேளுங்கிறார். மன்னிப்பு கேட்டதான் விடுவேன்னு சொன்னப்ப அங்கிருந்து ஒருத்தர் சொல்றான், சார் நீங்க துப்பாக்கிய வாயில எடுத்தாதான் சார் மன்னிப்பு கேட்பாரு. எடுத்தவனா மன்னிப்பு கேட்டான், விட்டாரு. அப்படிப்பட்ட போர்விட முக்கவர் தான் நாயர். அவரை பார்த்து சொல்றாங்க, நீங்க எல்லாம் வெள்ளக்காரனோட கால் நக்கிகள்னு சொன்ன உடனே நாயர் பதில் சொல்றாரு. என்ன பதில் சொல்லிருப்பாரு? டேய், நாங்களாடா செருப்புகளுக்கு பூட்ஸ் கால் நக்கிற ஆளு. ராமாயண காலத்திலிருந்து உங்க வேலையா அதுதான். ராமன் செருப்பை கொண்டு வந்துட்டு ஆட்சி நடத்துறன்னு சொல்லி ராமன் செருப்பை வச்சு நக்கிறதே நீங்க தான் பேசுறது யாரு தெரியாதுல்ல. நாயர் அவரோட ஸ்பெக்ட்ரமோட ஸ்பீச் ஒண்ணு இருக்குது, அதுல இருக்குது. அப்படிப்பட்ட போர்க்குணம் மிக்கவர் தான் நாயர். அவ்வளவு என்ன பண்றாரு, நம் சமூக மக்களுக்கான கல்வி வேலை வாய்ப்பு இடஒதுக்கீடுக்காக அப்படி போராடினாரு. அவர் 1920-19 வட்டமேசை மாநாடு அங்க நடக்கும் போது நம்ம உரிமைக்காக லண்டனுக்கு போகும்போது நோய்வாய்ப்பட்டு அங்க இறந்து போறாரு. அவர் லண்டன்ல அடக்கம் பண்ணிட்டாங்க. அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு தலைவர் நாயர். இவர்கள்லாம் வந்ததுக்கு பிற்பாடுதான் என்னாச்சு, நமக்கு வந்து இது வந்தது. இதுல ஆட்சி தியாகராயர் தலைவர். அவர் என்ன பண்றாங்க, ஜெயிச்சதுக்கு அப்புறம் முதலமைச்சர் அவர் சொன்ன ஆக மாட்டேன்ட்டார்.
அவர் ஆக முடியாதுன்னு சொன்னதுனால யாரு நம்ம பனகல் பார்ட்டி, பனகல் பார்ட்டின் பேர் இருக்குல்ல, இப்ப அவர் யாருன்னு சொல்றேன். அந்த பனகல் பார்ட்டின்றது யாருன்னா பனகல் அரசர் ராமராய லிங்கர் அவர் பேர். அவர் முதலமைச்சர் ஆகிறார். நல்லா தெரிஞ்சீங்க. உங்க மேட்டருக்கு இப்ப வரேன். நீங்க டாக்டர் மருத்துவம் சார்ந்தவங்க இருக்கிறீங்கல்ல, டாக்டர் கூட சொன்னார் சமஸ்கிருதம் இருந்தது பாடத்திட்டத்துல அப்படின்னு சொல்லி. அவர் முதலமைச்சர் ஆயிட்டார். முதலமைச்சர் ஆன உடனே மதுரையில ஒரு சமஸ்கிருத மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டுக்கு என்ன பண்றாரு, டாக்டர் கூப்பிடுறாங்க. சமஸ்கிருத மாநாடு யார் நடத்துவா? மேடம் சொல்றாங்க. அதான் கரெக்ட். அவங்க நடத்துறாங்க. இவர் மாகாண முதல்வர் சீஃப் கெஸ்ட் அங்க போயிருக்காரு. போய் நம்ம எழிலன் டாக்டர் மாதிரி நடுவில் உட்கார்ந்துருக்காரு. சுத்தி யாரு? சுத்தி சைட்லவா, இந்த சைட்லவா, எல்லாம் நடுவில் நம்மால் மட்டும் ஒரே ஒரு நான் பிராணி முதலமைச்சர் முறையில். ஒரு மரியாதை நிமித்தமாக ஒரு நீதி கட்சியின் முதலமைச்சர் வந்திருக்கிறாரு. தமிழ்ல பேசுவோம், இல்ல தெலுங்குல பேசுவோம், அவரோட தாய்மொழி தெலுங்கு, அதுல பேசுவோம். ஆனா இங்கிலீஷ்ல பேசுவோம், எதுலையுமே பேசுறேன். சமஸ்கிருதத்துல பேசுறாங்க. யமகா சுவாகா என்னமோ சொல்றாங்க. நமக்கு கல்யாணத்துல சொல்லுவாங்க இல்ல, நம்ம கேட்டுருக்கோம். அதாவது எதுவும் தெரியாது. யமகா சுவாகா என்ன திட்டானா, நீ நல்லா இருக்க, நாசமா போ, குடும்பம் திட்டானா கூட நமக்கு தெரியாது. மந்திரம் நமக்கு வந்து 1000 வாழ்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். நீங்க கம்மியா சம்பளம் கொடுத்துட்டோ, அதுக்கு யாரோட பேசிட்டான்னா அவன் சமஸ்கிருத கல்யாணம் இன்னையோட முடிஞ்சு போயிட்டோம்னு கூட சொல்லலாம். நமக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஏதோ சடங்கு நடத்தணும். நம்மளுக்கு தமிழ்ல வாழ்த்துறோம்னா இதுல திட்டி நாசமா போட்டோம், ஐயோ அப்படின்னு அள்ளி போட்டான்னு வச்சுக்க, சாமி அப்படின்பா நம்ம என்ன. அது மாதிரி அவங்க எதுவும் பேசிக்கிட்டே இருக்காங்க. இது என்ன பேசுறாங்கன்னா ரொம்ப முக்கியமானது. நடுவில் சமஸ்கிருத சிறப்பு பேசுறது விட்டோம். நீதி கட்சி பார்ப்பனர் இல்லாத மக்களுக்கான நீதி கட்சி பத்தி கேவலமா பேசுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு காலி பண்ணி வச்சு கேவலமா கிண்டல் பண்ணி பேசுறாங்க. நீதி கட்சி அமைச்சரை பத்தி கேவலமா பேசுறாங்க. மாகாண முதலமைச்சரை பத்தி கிண்டல் பண்ணி பேசி அவர் என்ன பண்றது, இவங்க பேசிருக்கிறாங்க. ஆட்டோமேட்டிக்கா உட்காந்துருக்காரு. எல்லாம் நல்லா தெரிஞ்சீங்க. ஒரு அவையில் ஒரு மொழி தெரிந்த எல்லாரும் சிரிக்கும் போது அந்த இடத்துல ஒருத்தருக்கு எவ்வளவு அவமானமா ஃபீல் பண்றாரு. என்ன பேசுறாங்க, எது பேசுறாங்க, எல்லாம் பேசி கை குட்டி சிரிக்கிறாங்க. நீதி கட்சி கொடுத்தா பேசி முடிஞ்சதுக்கு பிற்பாடு அடுத்தது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தமிழ்ல சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அடுத்ததாக நமது மாகாண முதல்வர் அவர்கள் இப்பொழுது பேசுவாங்கிறாங்க. என்ன பண்ணாரு தெரியுமா மாகாண முதல்வர்? அப்படி இருந்தார். சினிமால நீங்க பாத்துக்க மாட்டீங்க. சினிமா ரஜினி, கமல், விஜய் அது இதெல்லாம் வருது இல்ல, ஒரு பயக்கிட்ட நிற்க முடியாது. சினிமா சீனி தூக்கி சாப்பிடுறாரு. என்ன பண்றாரு தெரியுங்களா? மயக்க பிடிச்சு முதல் வாக்கியம் இல்ல, முதல் வார்த்தையிலிருந்து கடைசி வார்த்தை வரைக்கும் இலக்கிய தரம் வாய்ந்த சமஸ்கிருதத்திலே பேசுறாரு. என்ன மேட்டர்னா, அவர் சமஸ்கிருதம் எங்க படிச்சாருங்கிற தகவல் தெரியாது. ஏன்னா அந்த காலத்துல நிறைய சமஸ்கிருதம் ஆந்திராவில் வந்திருக்காரு, சமஸ்கிருதம் படிப்பாங்க. சமஸ்கிருதம் எம்ஏ ஆகுது. ஆனா இவ்வளவு படிச்சுட்டு அவனுக்கு பேசுறதுலாம் கேட்டு விஜிபி கோல்டன் பீச் வாசல் ஒருத்தர் நிற்பாரு. அதே மாதிரி இருக்காரு பாரு நம்மளோட. அதுதான் சாப்பாடு நினைச்சிருப்பாரு. ஓஹோ மகளை இருக்குடா அவங்களுக்கு அப்படின்னு நினைச்சிருப்பாருல. ஒட்டுமொத்தமான ஆடிட்டாங்க வச்சு வெளுத்துட்டு என்ன பண்ணாரு, அவங்க நடத்துறது எதுக்கு தெரியுமா? சமஸ்கிருதத்துக்கு ஃபண்டு வாங்குறதுக்கு ஒரு கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் மாநாடுலாம் பேசி பதில் எல்லாம் கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஒரு ஃபண்டு கொடுத்தாரு. சமஸ்கிருதம் ஃபண்டு தெரியுமா? அவருக்கே அப்பதான் ஒரு மேட்டர் தெரிய வந்து என்ன தெரியுமா, எம்பிபிஎஸ் நுழைவுத் தேர்வில் சமஸ்கிருதம் ஒரு பாடமா வச்சிருக்கேன். எவ்வளவு அநியாயம். அதாவது நடக்கிறது வெள்ளக்கார ஆட்சி. எக்ஸாம் சமஸ்கிருதம். ஒரு ஆயுர்வேதம் இருந்தாலும் நீங்க சமஸ்கிருதம் நுழைவு வைக்கலாம். அது புழுக்க சமஸ்கிருதம் தான் இருக்கு. எம்பிபிஎஸ்க்கு ஒரு வார்த்தை கூட, ஒரு எழுத்து கூட சமஸ்கிருதம் கிடையாது. தமிழும் கிடையாது. நீ தமிழ் கூட வைக்க வேண்டியது. தமிழ் வச்சாலும் மனிதா சமஸ்கிருதம் வச்சுங்க. இது எம்பிபிஎஸ் தமிழ் கிடையாது. அது முழுக்க ஆங்கிலம், லத்தீன் அது மாதிரி வார்த்தைகள் இருக்குது. ஒரு வார்த்தை கூட சமஸ்கிருதத்துல இல்லாத ஒன்னை கொண்டாந்து நுழைவுத்துல சமஸ்கிருதம் வச்சிருக்கிறாங்கன்னா ஏன் வச்சிருக்காங்க? எது வச்சிருக்காங்க? என்ன விஷயம்னா, கிராமப்புறத்துல இருந்து படிச்சுட்டு பியூசி எல்லாம் படிச்சுட்டு டாக்டர் ஆகிறது ஃபுல் எலிஜிபிளோட நம்ம என்ன பண்ணுவோம், சரியா போயிருப்பாங்க குழந்தைங்க எல்லாம். போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும், பாஸ் பண்ணி நீ டாக்டர் தான் அப்படின்னு போவோம்ல. இப்ப மருத்துவத்துக்கு தேவையான பிசிக்ஸ்ல, பயாலஜில, ஜுவாலஜில என்ன மார்க்கோ அதுல 99 100 வரைக்கும் மார்க்கெல்லாம் எடுத்து நீ நம்ம தான்டா டாக்டர் நம்மளால போன உடனே, ஓ நீ டாக்டர் ஆயிடுவா, இந்த வாய்க்கு நவகாசு வாகனம் ஒருத்தி விட்டான். போனா நவகாசுவோட நம்மளால பூரா முட்டை. அவங்க 60% 70% எடுத்தவெல்லாம் நவகாசுவாகா எழுதி டாக்டர் ஆயிடலாம். நம்ம ஆளுக்கு 99% எடுத்துட்டு நவகாசுவாகா தெரியாதனால டாக்டர் ஆக முடியல. இதை தெரிந்து கொண்ட நமது பனகல் அரசர் அவர்கள் ஒரு உத்தரவை போட்டார். என்ன போட்டார் தெரியுமா?
இனி எம்பிபிஎஸ் நுழைவுத் தேர்வில் சமஸ்கிருத பாடம் கிடையாதுங்கிற உத்தரவை போட்ட மகத்தான தலைவர் தான். போட்டது இல்ல, நான் சொன்னல நீதி கட்சி நீட்சியது திமுக சொன்னல. இந்த பனகல் அரசுக்கு ஒரு வாரிசு இருக்காரு, யார் தெரியுமா உங்களுக்கு? ரத்த வாரிசு சொல்லல, கொள்கை வாரிசு, அரசியல் வாரிசு. யார் தெரியுமா? யாராவது சொல்றீங்களா? கை தூக்குங்க, எழுதுங்க. அவர் ஒரு படத்தை கை தூக்கு, கலைஞர் சொன்னார். சரியா புரிஞ்சுக்க. பனகல் அரசு என்ன பண்ணாரு? நீதி கட்சியோட முதல்வர் நுழைவுத் தேர்வு எம்பிபிஎஸ் நீக்கினாரு. நீதி கட்சி நீட்சியாக, பனகல் அரசு நீட்சியாக அந்த கலைஞர் என்ன தெரியுமா பண்ணாரு? என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தது, எல்லா ஊர்லயும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிட்டாங்க. பிளஸ் 2ல மார்க் எடுத்து 99% போனதுக்கு பிற்பாடு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சாங்க. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ங்கிறது ஏறக்குரிய ஒரு ஒரு சமஸ்கிருதமா தான் வச்சு. இப்ப ஓசூர் கிராமப்புறத்துல இருந்து பிளஸ் 2 அரசு பள்ளியில படிச்சுட்டு ஒரு 100 மார்க் எடுத்து எல்லாத்தையும் பாஸ் பண்ணிட்டு நல்லா படிச்சிருவோம். படிச்சுட்டு அங்க போனதுக்கு அப்புறம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ங்கிறது ஒரு நகர்மய சார்ந்த ஒரு பணக்கார செட்டப்போட சூழல். அங்க போகும்போது இயல்பாக உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை வந்துடும். கிராமப்புறத்துக்கு போனாங்க ஒண்ணும் இல்ல, ஒரு ஹோட்டல் திடீர்னு நம்ம போறோம், நம்ம வீட்டுக்கு ஏதோ பத்திரிக்கை கொடுக்குறாங்க, பெரிய பணக்காரன், நம்ம சொந்தக்காரர் ஒருத்தர் பணக்காரன் ஆயிட்டாரு, வேண்டாம் ஒரு பத்திரிக்கை கொடுப்பாரு. போனோம்னா ஏண்டா குறைங்க கூட கேட்க மாட்டாங்க, எங்களுக்கு விட்டுருங்க. அங்க போயிட்டோம்னு வச்சுக்கலேன், பெரிய பெரிய ஒரு ஹோட்டல்ல, ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல எல்லாரும் வந்து சாப்பிடுவாங்க, பஃபே சிஸ்டம்னு வச்சுங்க. அந்த இடத்துல போகும்போது உள்ள நுழையும் போது நமக்கு தாழ்வு மனப்பான்மை வந்துடும். உண்டா இல்லையா? நம்ம சொந்தக்காரங்க தான் எல்லாரும். ஆனாலும் அந்த செட்டப் பார்க்கும்போது ஒரு மிடில் கிளாஸ், அதுக்கு கீழே உள்ள மக்கள் தன்னோட பொருளாதார அந்தஸ்துக்கு மேல உள்ள செட்டப்புக்குள்ள நுழையும் போது தன்னை அறியாம பாடி லாங்குவேஜ் பேசுறதுக்கு கூச்சப்பட ஆரம்பிச்சுவாங்க. அப்புறம் பஃபே சிஸ்டம்ல சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வழக்கமா சாப்பிட்றவங்களும் அதை எடுத்து வச்சு வெள்ளமா சாப்பிட கொஞ்சம் மீதி வச்சுட்டு போடுவாங்க, அப்படிலாம் போவாங்க. நமக்கு என்ன ஆகும்னா, நமக்கு கூச்சமா எடுத்து இப்படி ஸ்பூன்ல சாப்பிடணுமா, கையில சாப்பிடணுமா, நம்மளை கேவலமா நினைப்பாங்களோன்னு. ஆனா பிரச்சனை சாப்பிடுறது மட்டும்தான். வெறும் சாப்பிடுறது மட்டும் சொன்னா மகனை சோத்தை பாத்தி கட்டி உள்ள வந்து ரவுண்ட் கட்டியே மாட்டிப்போம். என்ன, நம்ம நல்லா சாப்பிடுவோம், ஆனா அங்க போனா நம்ம சாப்பிடாம அது வெளியே வந்துடும் இல்லையா? உண்டு இல்லையா? என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அதுதான். நம்ம நல்லா சாப்பிடுவோம் நல்லா, ஆனா அங்க போய் சாப்பிட மாட்டோம். மிக சிறப்பா மார்க் எடுத்துருப்போம் நம்ம பிளஸ் 2ல நம்ம பசங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ங்கிற அந்த செட்டப் நமக்கு அந்நியால ஃபெயில் ஆகி டாக்டர் ஆக முடியாது. இந்த உளவியல் புரிந்த தலைவர் கலைஞர் என்ன பண்ணாரு? என்னோட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை சமூகத்தின் குழந்தைகள் மிக சிறப்பா மார்க் எடுத்துட்டாங்க டாக்டர் ஆகிறதுக்கு முன்னால. அவங்க டாக்டர் ஆகுறாங்கன்னா அவங்களுக்கு நான் வந்து என்னோட இடஒதுக்கீடு பிரகாரம் நான் டாக்டர் ஆகிட்டு போறேன். இதுல நீ நண்டா பண்ணா அந்த நடுவில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிற, நீ இந்தியா முழுக்க எங்க ஒன்பது வச்சுக்க, என் குழந்தைகளுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது என்று தூக்கி போட்ட மகத்தான தலைவர் தான் டாக்டர். எவ்வளவு பேர் டாக்டர் ஆயிருக்காரு? அதுக்கப்புறம் தெரிஞ்சீங்க, இந்தியாவின் தலைநகர் டெல்லி தெரியுமில்ல? இந்தியாவின் வணிக தலைநகர் எது தெரியுமா? மும்பை. நீங்க அரசியல்வாதிகள் எங்க செட்டில் ஆவாங்க? டெல்லியில. முதலாளிகள் எங்க செட்டில் ஆவாங்க தெரியுமா? மும்பைல. அம்பானி, அதானி, டாடா, பிர்லா இவங்க எல்லாம் மும்பைல தான் செட் ஆவாங்க. இந்தியாவுக்கு மருத்துவ தலைநகரம் ஒன்று இருக்கு தெரியுமா? சென்னை. அதை உருவாக்குறது யாரு? நீதி கட்சியின் பனகல் அரசின் துவக்கம் டாக்டர் கலைஞரோட அவசியம். அவங்க என்ன பண்ணாங்க? இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் உருவாக்கிட்டாங்க. 3ஆம் உலக நாடுகள்ல இருந்து இலங்கை, பாகிஸ்தான், அரபு, கருப்புற நாடுகள்ல இருந்து அவங்க அமெரிக்காவுக்கு போக முடியாதவங்க, ஆஸ்திரேலியாவுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாதவங்க, நம்மளோட வசதியானவங்க, அவன் ட்ரீட்மெண்ட் எங்க தெரியுமா வரான்? இந்தியாவுக்கு வரான். இந்தியாவில் எங்க வரான்? சென்னைக்கு வரான் என்பதில் நீதி கட்சி தலைவரில் இருந்து கலைஞர் வரைக்கும் இருக்கிறாங்க. என்ன தெரியுமா? சமஸ்கிருத தூக்கி போட்டது மட்டும் இல்ல, இடஒதுக்கீட்டின் மூலமாக மிக சிறந்த டாக்டர்கள் வந்திருக்கிறாங்க தெரிஞ்சீங்க. இன்னொன்னு சொல்ற, இருதய மாற்று அறுவை சிகிச்சையில் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. சால்மன் விக்டர் டாக்டர் இருந்தார் இல்லையா? சால்மன் விக்டர் டாக்டர் அவரு எவ்வளவு சீரியஸா சாகும் தருவை நீங்க காப்பாற்ற முடியாதுன்னு, கடவுளாலே முடியாதுன்ற கேஸ் சால்மன் விக்டர் போயிட்டா படைச்சிருவாங்க. அவர் ஆபரேஷன் பண்ண படைச்சிருவாங்க. யாரு? சால்மன் விக்டர். அவ்வளவு திறமைசாலியா டாக்டர் யார் தெரியுமா? அவர் ஒரு அருந்ததி சமுதாயத்தை தெரியுங்களா? நீ தொட்டா தீட்டு, நாங்களாம் எங்க டாக்டர் தான் பேஸ்னு சொன்னாங்க. இவங்க எல்லாம் சால்மன் விக்டர் டாக்டர் என்னை அடுத்து ஆபரேஷன் பண்ணுங்க, என்னை அடுத்து ஆபரேஷன் பண்ணுங்கன்னு அவர் கெஞ்சினாங்கன்னு பாத்தீங்களா? இது எங்க? நமது நீதி கட்சி தலைவர் பனகல் அரசு கொண்டு வந்த திட்டத்தின் மூலமாக வந்தது அப்படிங்கிறது சிறப்பு தச்சு. இந்த நீட் புதுசு நீட்டு வந்திருக்குல்ல, இதுதான் நீட்டு. இது அன்னைக்கு இருந்த நீட் இருந்தது, அதே நீட் தான். இந்த நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் புதுசு இல்ல, இது ராமாயண காலத்துல இருக்கு. நீங்க ராமாயணத்தை நல்லா பாத்துங்க. சம்புகன் ஒருத்தர் படுகொலை பண்ண கதை இருக்கு. அது எதோ நினைச்சிட்டு அது மருத்துவ படுகொலை. ராமாயணத்தை நல்லா தெரிஞ்சீங்க. சம்புகன் ஒரு சூத்திரம் முதல்ல சொன்னல, அதுக்குதான் வரலாற்றை சொல்லி இங்க வர என்ன சொல்லுச்சு? 3 வருட கல்வி, பிராமண கல்விய
கீழ் வர்ணத்தை படிச்சா என்ன ஆகும்? கொலை பண்ணுவாங்க அப்படிங்கிறது சட்டமாகிறது அந்த கதை. அது சட்டம், அது சட்டம், வேதம்ங்கிறது சட்டம். அதை மக்களுக்கு புரிய வைக்க எழுதப்பட்டது தான் ராமாயணம். இந்த ராமாயண சம்புகன் ஒரு கேரக்டர் போட்டு என்ன கதை இருக்கா தெரியுங்களா? சம்புகன் ஒரு சூத்திரன். யார்? நம்ம பாட்டன். அவன் என்ன பண்றான்? தவம் பண்றான். தவம் என்னது? பிராமணர் கல்வி, பிராமணர் படிக்கிற கல்வி. அந்த கல்வியை யார்? அவன் வைசிய கல்வி கூட படிக்கல, சத்திரிய கல்வி படிக்கல, அதையெல்லாம் தாண்டி பிராமணர் கல்வி படிச்சான். தவம் வந்து அவங்க தான் இருப்பாங்க, அந்த முனிவர்கள் தான் இருப்பாங்க, பார்ப்பனர் தான் இருப்பாங்க. அதை போய் படிச்சான். அதை போய் தவம் இருக்கான் காட்டுல. அவன் இருந்த உடனே ஊரை ரணகப்பட்டு என்ன பண்றாரு? ஒரு பார்ப்பனர் என்ன பண்றாரு? பையன் இறந்து போனான். ஒரு பையன் இறந்து போறான், ஏதோ விஷயம் இறந்து போயிட்டான். ஒரு பையன் இறந்து போன பையனை என்ன பண்றாரு? நல்லா தெரிஞ்சு, இறந்து போன தன்னோட மகனை என்ன பண்றாரு? ராமனோட அரண்மனைக்கு முன்னால கொண்டாந்து கிடக்குறாரு. கிடத்திட்டு சொல்றாரு, ராமனை கடுமையா திட்டார். பெரியார் திட்டார், அவர் திட்டார் இல்ல, பெரியார் திட்டினதே கிடையாது ராமனை. மிக கடுமையாக ராமாயணத்தில் ராமனை திட்டது ஒரு பார்ப்பனர். அசிங்க அசிங்கமா திட்டார். இந்த உன்னோட ஆட்சி ஒரு ஆட்சியா? இப்படி ஒரு மோசமான ஆட்சின்னு சொன்னோம்னா உள்ள இருக்கிற ராமன் வெளியே இருக்கிற ஒரு பார்ப்பனர் குரல் கேட்ட உடனே ஒரு சாமானிய ஒரு பார்ப்பனர் தெரிஞ்சுங்க, வறுமையில் இருக்கிறவர் தான். அவர் குரல் முடியா. நீங்க ரோட்ல கூட பாப்பீங்க, ஓசூர்ல டிராபிக் போலீஸ் இருப்பாரு. ஒரு மேக்ஸ்ட்ரேட் கூட நம்ம பண்ணுவாரு. ஒரு பைக்ல போவாரு, ஹெல்மெட் போட்டிருப்பாரு, டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிருப்பாரு. பைக்ல போகும்போது சிக்னல் பார்க்காம மேக்ஸ்ட்ரேட் தாண்டி போயிட்டாருன்னு வச்சுங்களேன், என்ன பண்ணுவாரு தெரியுமா? யாரு? நம்ம கான்ஸ்டபிள். சாகுரேகி வீட்டுல சொல்லிட்டு வண்டியா பாரு, மேக்ஸ்ட்ரேட் டிப்டாப்பா இருந்தா கூட. அடுத்தது ஒரு டிவி சுட்டில குடும்பி வச்சு உடம்பு திறந்த மார்க்கோட பூனல் போட்டுக்கிட்டு ஒருத்தர் என்ன பண்ணுவாரு? அவரு சிக்னல் பார்க்காம ஒரு ஐயர். அதே மேக்ஸ்ட்ரேட்ட சாவுராக்கின்னு சொன்ன அந்த கான்ஸ்டபிள் என்ன பண்ணுவாரு? சாமி சிக்னலை பார்க்கலையான்னு கேட்பாரு. உண்டா இல்லையா? இது நம்ம உடம்புல ஆட்ட ஊறி போனது. அப்ப ராமன் என்ன பண்றாரு? சாமானிய குரல் கட்டு வெளியே ஓடியாக்கும். ஓடி வந்து என்ன ஆச்சு? ஏன் என் பையன் செத்து போயிட்டான்? எப்படி செத்தா அப்படின்னா, ஆட்சி சரியில்லை, பஞ்சம் அப்படி சொன்னா அப்படியும் இல்லை, தொற்று நோய் அப்படியானா அப்படியும் இல்லை. அப்படி எப்படி செத்தான் அப்படின்னு பார்த்தா, உன் ஆட்சியில் ஒரு சூத்திரன் அந்த தவம் இருக்கிறான், அதனால செத்து போயிட்டான். ஒரு ஆட்சியில் சூத்திரன் தவம் செய்யறான், அதனால செத்து போயிட்டான்னு சொல்ற உடனே அதை நம்புற. நல்லா தெரிஞ்சீங்க, செத்து ஒரு அஜித் படம் ஒண்ணு வந்தது இல்ல, ஒரு ஆட்டோ ஓடாதுங்க, பக்கத்து ஆட்டோ கண்ணாடியை சரி பண்ண உடனே இந்த ஆட்டோ ஓடும். அதுல கூட ஒரு லாஜிக் இருந்ததுங்க, பக்கத்துல ஆட்டோ ஒண்ணு. இதுல அது கூட கிடையாதுங்க. காட்டுல ஒருத்தர் தவம் பண்றான், என் பையன் செத்து போயிட்டான்னு ஒருத்தர் சொல்றான், அவன் மன்னன் நம்புறான். தெரிஞ்சீங்க, நம்பி என்ன பண்றான்? விசாரிக்கவே இல்லை, காட்டுக்குள்ள போறான் ராமன். காட்டுக்குள்ள போனா அந்த சூத்திரன் சம்புகன் தவம் பண்ணிட்டு இருக்கான். ஏன் என்னன்னு விசாரிக்கல. அம்பேத்கர் சொல்றாரு, அவன் தான் சம்புகனான்னு கூட விசாரிக்கல ராமன். விசாரிச்சா தண்டனை கொடுக்கல. ஒருவேளை அவன் அவர் சொல்றாரு, தலையை வெட்டிட்டு சம்புகன் செத்து போறான். நல்ல வேலை அவன் சம்புகனாக இருந்தான். ஒருவேளை சம்புகனா இன்னும் பழக்க போட்டுருப்பாங்க. அம்பேத்கர் சொல்றாரு, கொண்டுடுறான். புடிச்சு போச்சு. என்ன பண்ணா? சம்புகன் யார் சோதனையும் மண்ணள்ளி போடல, நல்லா படிச்சான். அவனு படிக்கணும்னு ஆர்வம், இவங்கெல்லாம் படிக்கிறாங்க, நம்ம படிக்கணும்னு ஆர்வம். அப்படின்னா என்ன பண்ணா? மேல் வர்ணத்தின் கல்வியை கீழ் வர்ணத்துக்காரன் மேல் வர்ணத்தை விட சிறப்பாக படிப்பதாக இருந்தாலும் அது தண்டனைக்குரியது என்பது சட்டம். அத நடைமுறையில் பாக்குற என்னன்னு சொல்லி காட்டுவதற்கு எழுதப்பட்டதுதான் ராமாயணம், மகாபாரதம். அது ஒரு திரைக்கதை, சினிமா. நம்ம கிட்ட நம்ம ரோல் என்ன சமூகத்துல எழுதப்பட்டது. முடிஞ்சு போச்சு. நல்லா தெரிஞ்சீங்க. என்ன பண்ணா? மருத்துவ கல்வி படிச்சான். இந்த சீன் மாறிச்சு நினைக்கிறீங்களா? அப்படியே இருக்குது, இப்பவும் நடக்குது. அந்த உயர்கல்வி எது? மருத்துவம், எம்பிபிஎஸ். இன்னைக்கு அந்த கிடத்தா அந்த ஐயர் யாரு? சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் சொன்ன உடனே பதட்டப்பட்டுக்கிட்டு கிளம்பி வந்து நீட் இம்ப்ளிமெண்ட் பண்றது யாரு? நம்ம சாட்சாத் நிகழும் ராமபுரனாக இருக்கிற மோடி. மோடி கொண்டு வந்த நீட்டால் பலியானது யாரு? வேறு யாரும் இல்ல, அந்த சமூகங்களின் பேத்தி நமது அனிதா தான் அந்த பேத்தி. ஐயர் தான் சுப்ரீம் கோர்ட், ராமன் தான் மோடி, சம்புகன் தான் அனிதா. இந்த சம்பவம் மாறவே இல்லை. என்ன பண்ணா? உயர்கல்வியை அவர்களை விட தாண்டி படித்தான் சம்புகன். ஒரு மூட்டை தூக்கும் தொழிலாளிக்கு பிறந்த அனிதா என்கிற பெண் படிக்கிற சூழல், அந்த பெண்ணுக்கு படிக்கிற சூழல் இல்ல, கொசு விக்கிற வீடு வசதி கிடையாது, அவ்வளவு கஷ்டப்படுற பெண் எலிஜிபிளா படிச்சுட்டா. நீட்டுங்கிறத கொண்டாந்து உள்ள விட்டுட்டு காலி பண்ணாங்கிறது சூழல் இருக்குல்ல, இதை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு என்ன சொல்றாலும் நீட்டை பத்தி இவ்வளவு நீங்க பேசுறீங்க, ஆனா என்ன பிரயோஜனம்? நீங்க வந்து இவ்வளவு எதிர்கட்சியா இருக்கும்போது பேசுறீங்க, இன்னைக்கு நீட்டை ஒழிச்சிட்டீங்களா நம்மள கேட்கறாங்க. நியாயமா தான் தெரியும் உங்களுக்கு கேள்வி. எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒன்று பேசியது அப்படி சொன்னோம்னா ஆமா இல்லைன்னு சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுங்க. நீட்டு, புதிய கல்விக் கொள்கை, இந்தி போன்ற விஷயங்களில் நமக்கு எந்த ஆதரவும் இல்லை. தலைவர் தளபதி இன்னும் ஃபைட் பண்றாங்க.
அவர் எதிர்கட்சியாக இருக்கும்போது எப்படி ஃபைட் பண்ணாரோ நீட்டுக்கு எதிராக, ஆளுங்கட்சி ஆனதுக்கு அப்புறம் ஃபைட் பண்றாருன்னா அவர் ஆளுங்கட்சி ஆனதுக்கு அப்புறம் ஒன்றிய அரசு எதிர்கட்சி தான் புரிய மாட்டேங்குது. நம்மளா இருக்கிறாங்க. ஏன் தலைவர் கலைஞர் இந்தியா முழுக்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு விளக்கு வாங்கினார்னா இவர் போராக இருந்த அரசு காங்கிரஸ் இருந்ததுனால கேட்டு வாங்கிட்டாரு. நம் தலைமையில் கொண்டு வந்த ராகுல் காந்தி ஜெயிச்சு வந்திருந்தாருன்னா தூக்கி என் மாநிலத்துக்கு கூட்டு வேண்டாம் வாங்கியிருப்பார் தலைமை. மீண்டும் மோடி வந்துட்டார். இன்னொரு கூட்டணி கட்சிகள் யாரும் நீட்டுக்கு எதிராக வரவும் இல்லை. சிபிஎம் கட்சி நீட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுச்சு. மம்தா நடைமுறைப்படுத்துறாங்க. யாருமே இல்ல, அது தனித்து விடப்பட்டிருக்குது. இப்பவும் தொடர்ந்து போராடுறாரு. தலைவருக்கு யாராவது ஒரு மாநில முதல்வர் வாங்க தலைவரே சும்மா கை கோத்தா போதும், நீட்டை தூசி தட்டி தூக்கி தனிக்க ஒரு ஒன்றிய அமைச்சர் கொண்டு வந்த திட்டத்தை எப்படி நிறுத்த முடியும்? ஓசூர்ல ஒரு ரயிலே முதலமைச்சர் நிறுத்த முடியாது. தெரியுமா உங்களுக்கு? ரயில் போகுது, தமிழ்நாட்டுக்கே முதலமைச்சர் தான் இல்ல சக்தி வாய்ந்தவர். ஆனா ஓசூர்ல நிக்காத ஒரு ரயில ஓசூர்ல நிக்க வைக்கணும்னா முதலமைச்சர் கண்டிப்பா கிடையாது. அது ரயில்வே மினிஸ்டர் தான் செய்ய முடியும். ஏன்டா ஓசூர்ல ஒரு எக்ஸ்பிரஸ் பேசஞ்சர் ரயில நிக்க வைக்கிறதுக்கு முதலமைச்சருக்கு நீ அதிகாரம் இல்லாம உங்ககிட்ட வச்சிருக்கிறன்னா நீட்டை நிப்பாட்டுறது முதலமைச்சரால் எப்படி முடியுங்கிறத இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாத ஆளுக்கள் திரும்பி திரும்பி பேசுறாங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறத சேர்த்து சொல்றேன். இந்த மாடர்ன் மெடிசனுக்கு பெரியாருக்கு வரேன். பெரியார் பேசிய பெண்கள் அதிகம் இருக்கீங்க. உலகத்திலேயே பெரியார் மாதிரி பெண்ணியம் பேசுறவங்களை பார்க்க முடியாது. அவ்வளவு சிறப்பா ஒரு இடத்துல சொல்றாரு, எல்லாரும் படிக்கணும் பள்ளிக்கூடம் தொடக்கத்துக்காக பாடுபட்டார் பெரியார். ஆனா என்ன சொல்றாரு, எனக்கு மட்டும் அதிகாரம் இருந்தா ஒரு 10 வருஷம் இந்த ஆம்பளைக்கு படிக்கிற கல்வி நான் தடை பண்ணுவேங்க சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாரு, ஏன்னா சமூகம் சமமா இல்ல, பெண்கள் ரொம்ப குறைவா படிச்சிருக்காங்க, ஆம்பளைங்க படிச்சுக்கிட்டே இருக்காங்க, இப்படி இருந்தா பொம்பளைங்க எப்படி மதிப்பாங்க? அப்ப 10 வருஷம் இந்த பசங்களுக்கு பண்ற செலவு எல்லாம் நிப்பாட்டி வச்சுட்டு அந்த ஃபண்ட் எடுத்து பெண் கல்விக்கு நான் பயன்படுத்தி ஆணுக்கு இணையா பெண்கள் படித்ததுக்கு பிற்பாடு தான் இந்த பயிர்களை நான் படிக்க விடுவேன்னு பேசின மகத்தான தலைவர் தான் பெரியார். பேசுறாங்க. அவ்வளவு பெண்ணியம் சார்ந்த விஷயங்கள்ல குழந்தை பிறப்பு பத்தி சொல்றது முக்கியமான பள்ளி அதெல்லாம் அதிர்ச்சி கூட்டு தான் இருக்கும். ஆனா யோசிச்சு பாத்தீங்கன்னா அது உண்மைதான். பெண் ஏன் அடிமையான விஷயத்துல பல விஷயம் சொல்றாரு. பெண் ஏன் பிள்ளை பத்தி எந்திரமா பொம்பளை என்ன கொள்ள பக்கத்துல தான் அவனுக்கு வேலையா? பிள்ளை பத்துக்கிட்டே இருக்க ஆம்பளைக்கு வேற வேலை கிடையாதா? பிள்ளை பக்கத்துல நீங்க நிப்பாட்டுங்க, அப்பதான் சமூகம் மாறும்னு சொல்றேன். இது என்ன பிள்ளை பக்கத்துல நிட்டா நாடு எப்படி வரும், எப்படி வரும், நாடு எப்படி வம்ச விருத்தி ஆகும் கேட்டா அந்த கவலை உனக்கு அது பொம்பளைக்கு இல்லைங்கிற. உனக்கு ஏன்டா அந்த கவலை? உனக்கு தான் அந்த கவலை, அவங்களுக்கு அது கிடையாது. நீங்க நிறுத்துங்கிற கூட நினைச்சு பாருங்க. பெரியார் சொல்றது எக்ஸிமா தெரியும். ஆனால் என் அருமை பெண்களை நினைச்சு பாருங்க. ஒரு குடிகார கணவன் அல்லது வேறொரு பெண்ணோடு தொடர்புகிற கணவன் இருக்கிறவன் போக முடியும்னா 2 குழந்தை பெண்கள் வச்சிருப்பாங்க. அந்த பெண்கள் சொல்ற வார்த்தை நல்லா கவனிச்சுதான் தெரியும். இந்த குழந்தைகளுக்காக தான் இவனை கட்டிக்கிட்டு அழுவுறேன், இந்த குழந்தைங்க இல்லைன்னு தெரிஞ்சுங்க, இவனை விட்டு நான் எப்போ போயிடுறேன் சொல்றாங்களா இல்லையா? பெரியார் சும்மா அதான் எவிடன்ஸ் பேஸ். பெரியார் எதையும் ஆதாரம் இல்லாம சொல்ல மாட்டா. அது முன்னாலே சொல்றாரு, பெண்கள் குழந்தை பிறந்ததுனால தான் ஒரு கொடூரமானவனை சேர்ந்து வாழ வேண்டியது, குழந்தைகளுக்காக தான் வாழ்றேன், இந்த குழந்தை இல்லைன்னா இந்த கம்யூனிட்டியை திறத்தி விட்டு நாம் பாட்டுக்கு போயிடுவேன்னு பெண்கள் சொல்றாங்கல்ல, அந்த துயரத்தை பொறுத்துக் கொள்வதற்கு குழந்தை பிறப்பு ஒரு காரணமாக இருக்குது. பெண்களை குழந்தை பெற்றுக் கொள்ளாதீர்கள் சொல்லுகிற அளவுக்கு மகத்தான ஒரு எவிடன்ட் சமூக அறிவியல் அதைத்தான் மாடர்ன் மெடிசன். இந்திய சமூகத்தில் இன்னைக்கு பெண்கள் நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, நீங்க இருக்கிறீங்க, டாக்டர் எல்லாம் இருக்கிறாங்கன்னா இதில் முக்கிய பங்காற்றியது மாடர்ன் மெடிசனோட பங்கு. அது மகப்பேறு டிஜிஓ மருத்துவம் என்பது இந்த நாட்டில் ஒரு தாய் கொடுக்காத ஒரு பெரிய விஷயத்தை கூட இந்த மாடர்ன் மெடிசன் பெண்களுக்கான மருத்துவம் தான் தந்ததுங்கிறத தெரிஞ்சுங்க. நம்ம சமூகத்தில் பெண்களுக்கு குழந்தை பெற்றுக்கிட்டாங்க, குழந்தை பெற்றுக்கிட்டே இருப்பாங்க. வருஷம் ஒரு ஆடு மாடு மாதிரி குழந்தை பெற்றுக்கணும். பெண்கள் பெற்றுக்கிட்டே இருக்கணும். 10-15 குழந்தை பெற்றுக்கணும். அதுல 4 பேர் செத்து போயிடுவாங்க. குழந்தை பெற்றுக்கிறத வேற வேலையே கிடையாது. ஆரோக்கியம் போதுங்கிறது மட்டும் இல்ல, வேற சூழலே. அப்ப இந்த சூழல்ல மாடர்ன் மெடிசன் உள்ள வருது. என்ன பண்ணுது தெரியுமா? பிரசவ மரணம் தடுக்குது. பிரசவத்தை அறிவியல் ரீதியா பார்த்ததுக்கு பிற்பாடு நிறைய பாத்தீங்கன்னா 2ஆம் தரமெல்லாம் இருக்கும் போதில்ல, இது முதல் தாரத்து பையன், இது 2ஆம் தாரத்து பையன். அந்த அம்மா எப்படி, அந்த அம்மா குழந்தை பிறக்கும்போது முதல் குழந்தைய செத்து போயிட்டாங்க. பிள்ளையை பெற்று போட்டு அவ பாட்டுக்கு போயிட்டா. பழைய படத்துல வசனம் வரும்ல, அப்படிதான் பிரசவத்தில் செத்துருவாங்க பெண்கள். அது சாதாரணமா என்ன பண்ணுவாங்க, விட்டுட்டு அடுத்த கல்யாணம் படிப்பாங்க. இப்படிதான் சொல்றது. பிரசவத்தில் இருந்த முதல் தாரத்து பொண்ணு 2ஆம் தாரத்து பசங்க, முதல் தாரத்து பசங்க 2ஆம் தாரத்து பசங்க பிரசவத்துக்கு போயிடுவாங்க பெண்கள். ரொம்ப சாதாரண நடக்கிற விஷயத்தில் மாடர்ன் மெடிசன் உள்ள மகப்பேறு மருத்துவமனும் பெண்ணை அக்கறையோடு அரவணைத்து பிரசவத்தை என்ன பண்ணுது, அறிவியல் ரீதியா உயிரை பாதுகாத்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சு, குடும்ப கட்டுப்பாடு முறை குழந்தை பெற்றுக்கொள்வது. பெரியார் பேசுறாங்க அப்படி, அதான் பெரியாருக்கும் இந்த மாடர்ன் மெடிசன் நெருக்கமான உறவுன்னு சொல்றேன். அது இன்னொன்னு சொல்றான், இப்போ புதுசா மாடர்ன் மெடிசனுக்கு பல்வேறு பெரியாருக்கு எதிராக எவ்வளவு சரிகள் உருவாகுதோ அது மாதிரி மாடர்ன் மெடிசனுக்கு எதிராக சரிகளும் உருவாகுது. இப்ப என்ன பண்றா,
முன்னோர்கள் மூடர்கள்ல பாரம்பரிய வைத்தியம்னு சுகப்பிரசவம் கொண்டு வரணும். மாடர்ன் மெடிசன் வந்ததுக்கு பிற்பாடு என்னாச்சு, ஆபரேஷனே கொண்டு வந்துடுறான், சுகப்பிரசவம். டேய் இவனுங்கெல்லாம் முன்ன புள்ள பத்து இருந்தா தானே பிரசவம் சுகமாடா? எந்த நாட்டிலே சொல்லுவாங்க பிரசவம் சுகப்பிரசவம் வச்சிருக்காங்க ஊர்ல பேரு. ஆம்பளை தான் பேர் வைக்கா, பொம்பளைங்க வைக்கா. அதான் பெரியார் சொன்னார், குழந்தை பத்துக்காரியமா அயோக்கிய பேர்களுக்கு சுகப்பிரசவமா. என்ன சுகப்பிரசவம்னா அப்படியே இது சாப்பிட்டு ஜாலியா அது இது மாதிரி பேசுறாங்க சுகப்பிரசவம். இங்கிலீஷ்ல நார்மல் டெலிவரி அழகா பேர் வச்சிருக்காங்க. இது எப்படி இருக்கா, சுகப்பிரசவம். எவ்வளவு ஐயத்தனமான சொல்ல. ஒரு புள்ள பத்து உண்மையில் பெண்களுக்கு சுகப்பிரசவம் தெரியுமா? ஆபரேஷன் தான். ஆபரேஷன் தான் அவங்க பிரச்சனை கிடையாது. இவன் தலைகள் என்ன பண்றான், ஆபரேஷன் பண்ணி பண்ணி இதுவாக்கிறான் மாடர்ன் மெடிசன். இந்த அவதூறுகளை அள்ளி போடுற இந்த சூழலும் இருக்குதுன்னு தெரிஞ்சீங்க. அதுல இன்னொன்னு சொல்றோம், இந்த மாடர்ன் மெடிசன் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு பிபி சுகரு ஆஸ்மாலாம் கொண்டாந்துட்டாங்க. அது முன்னாள் கிடையாது. அடே பிபி சுகர்லாம் நான் எப்போ செத்து போயிருக்கேன். பிபி மாத்திரை டாக்டர் கொடுத்துருந்தான். பிபி சுகரை கொண்டு வந்தது மாடர்ன் மெடிசனா? வெள்ளக்காரன் முதலாளித்துவ சமூகம் வந்ததுக்கு பிற்பாடு வாழ்வியல் முறை தலையில மாறுது. இயந்திரங்களின் பங்களிப்பு சமூகத்தில் வருது. என்ன பண்ணா, சாப்பாடு கட்டிட்டு திருப்பதிக்கு 3 நாள் போனவன் ரயில் ஏறி காலைல போய் மதியம் வந்துடுறான். பஸ் பயணம் வந்துருச்சு, நடக்கிறது குறைஞ்சிருச்சு. விவசாய வேலைகளில் எந்திரங்களின் பங்களிப்பு வந்துருச்சு. விரல் எல்லா வேலைகளிலும் எந்திரங்களின் பங்களிப்பு வந்திருப்போது மக்களின் உடல் உழைப்பு குறைக்குது. அதுக்கு மேல வெள்ளக்காரன் வந்ததுக்கு ஒயிட் காலர் ஜாப் வருது, உட்காந்தே வேலை பார்க்குறது. காலையில ஆபீஸுக்கு போய் உட்காந்துட்டான்னா உட்காந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை பார்த்துட்டு என்ன பண்ணுவான், மத்தியானம் நல்லா ஹெவியா சாப்பிடுவான். காலையில கும்முன்னு சாப்பிட்டு தான் வந்திருப்பான். 1 மணிக்கு நல்லா சாப்பிட்டு சாயங்காலம் பஜ்ஜி போண்டாக்கள் வர உள்ள தள்ளுவாங்க. தள்ளிட்டு நைட்டு வர சாப்பிட்டு மகனை பூரா என்ன பண்றது, உடல் சாப்பிட்றதுக்கு நல்ல முதல்ல சாப்பாடு கம்மி, உடல் உழைப்பு அதிகம். இப்ப உடல் உழைப்பே ரொம்ப கம்மி, முரட்டு தீனி. வடிவில் ஒரு மட்டும் சொல்லுவார்ல, மாமூல் ஓவர் ஆன பிறகு என்னாச்சு, சாப்பாடு வரணும்னு கருத்த குட்டி பெருத்த குட்டி ஆயிடுச்சு வரல. அது மாதிரி ஒயிட் காலர் ஜாப் சம்பளம் கூட உழைப்பு கம்மியான உடனே முரட்டு தீனி உள்ள தள்ளிட்டு தள்ளி தள்ளி என்ன ஆகுது, கொலஸ்ட்ரால் ஆகுது, பிபி வருது, சுகர் வருவதற்கு எந்திரங்களின் பங்களிப்பும் வேலை முறையும் மாறினது முக்கிய காரணம். உணவுகள் கலோரி தன்மை வந்ததுதான் காரணம். இதுதான் அதுக்கு காரணம். இந்த காரணத்திலிருந்து நம்மளை பாதுகாப்பது எது, பிபி சுகர்ல இருந்து பாதுகாக்கிறது மாடர்ன் மெடிசன் தான். இது இல்லைன்னு வச்சுங்க, சில பேர் இருப்பான், நான் எனக்கு பிபி இருக்கு சுகர் இருக்கு எதுவும் இல்லை, நான் நல்லா வாக்கிங் போறேன், இயற்கை முறையில் வாழ்றேங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நல்லா இருக்கு நைட் சொல்லிட்டு போயிருப்பான் காலையில் செத்து இல்லையா. நல்ல நேற்று நல்லா இருந்தாருப்பா, அவனுக்கு எந்த நோயுமே கிடையாது. அவனுக்கு நோய் இருக்கு, மருந்து சாப்பிட்டு மாட்டான் அவன். நான் மண்பாடி வண்டியில இருக்கா கூட கம்பியை பிடிக்க மாட்டேன் மண்பாடி ஒரு படத்துல. அது மாதிரி நீங்க மாத்திரம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. திடீர்னு ஒரு நாள் காலையில காணாம போயிருப்பான். எந்த நோய் இதுக்கு என்னன்னா டயக்னாஸ் பண்ணி அறிவியல் ரீதியா இந்த கட்டுப்படுத்துறது அதுதான் கொண்டு வந்தது. இது இல்லைன்னு சொன்னா நம்ம கதை எப்பவோ முடிஞ்சிருக்கு. பக்க விளைவு அது சாப்பிட்டா ரொம்ப பக்க விளைவு வந்துருங்க, சைடு எஃபெக்ட் ரொம்ப மோசம். அது சாப்பிடாதீங்கம்மா. இதெல்லாம் தெரியுமா, மாடர்ன் மெடிசன் பக்க விளைவு இருக்குது இவன் கண்டுபிடிக்கல, அது மாடர்ன் மெடிசன் தான் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கு. மாடர்ன் மெடிசன் டாக்டர் அவங்களே தான் எதுவுமே நான் எவிடன்ஸ் பேசுறது அறிவியல், அது உங்களுக்கு பொய் சொல்றது இல்லை. மாடர்ன் மெடிசன் நான் சொல்றேன், டாக்டர் கிட்ட நிறைய நம்பிக்கை இருக்கலாம், பொய் இருக்கலாம், மத்தது இருக்கலாம். மாடர்ன் மெடிசன் கிடையாது, அதுவே சைடு எஃபெக்ட் வரும் அதுதான் சொல்லுது. அதையே எடுத்து வச்சுக்கிட்டு சைடு எஃபெக்ட் வருதுங்கிறான். இது கூட பரவாயில்லங்க. இந்த பழைய பாரம்பரிய முறையில கூட ஏதோ ஒரு மறைமுகமான அறிவியல் காரணம் வருது. அம்மா வந்துச்சுன்னா வேப்பலையை வச்சு போட்டுவாங்க சாமி ஓட்டல். குறைந்தபட்சம் வேப்பலையில இருக்கிற மருத்துவ குணம் நமக்கு வந்தது. இப்ப நவீனமா படிச்சவன் உடம்பு சிதறா பேசுறான் தெரியுமா, நான் வேப்பலைலாம் இல்ல, ஹீலிங் போன்லயே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறான். இல்லையா, ஹீலிங் தொடாம கொடுத்தாலும் இதெல்லாம் கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு இப்படி இப்படி பாருங்க, அதுவே துபாக்கு நமக்கு தெரியும். இப்ப அதுக்கு கூட அவங்களுக்கு டைம் இல்ல, போன்லயே போடுறான். போன்லயே ஹீலிங் கொடுத்து குணப்படுத்துறாங்கிறான். இவன் ஹீலிங் கொடுத்துருக்கும் போது இவன் செத்து போறான். இதுவும் நம்ம பார்த்துருக்கிறோம். அப்புறம் இன்னொரு சொல்றான், பித்த பையில் கல்லு வந்தா என்ன பண்ணணும், ரொம்ப முத்தி போச்சுன்னா ஆபரேஷன் டாக்டர் வேற வழியில ஆபரேஷன் எல்லாம் பண்ணிடுறோம். ஐயோ பண்றாங்க. பித்த பல்ல கல்ல போக்கணும்னா சாம்பார் சாப்பிடணுமா ஒருத்தர் சொல்லி, அப்புறம் கைது பண்ணி உள்ள வச்சாங்க அவனை. உண்டா இல்லையா, சாம்பார் சாப்பிட்டுதான் பித்த பல்ல கைய. அதாவது இந்த மாதிரி மோசடி இது என்னன்னா இது நிறைய நடக்கும். காலையில வாக்கிங் போனோம்னு வச்சுங்களேன், வாக்கிங்ல இந்த மாதிரி பல டாக்டர்கள் உருவாய் அம்மா ஐடியா கொடுத்துருக்காங்க. நம்ம போய் அந்த பாப்பேன், நான் பிபி டாக்டரை பார்த்தேங்க, பிபி கொலஸ்ட்ரால் சாப்பிட சொல்லிட்டாரு. நீ சாப்பிடாதையா சொல்றான், அதெல்லாம் எதுக்கு சாப்பிடுறீங்க, எனக்கு பிபி வந்தது. நான் 2 மாதம் அவர் ரொம்ப அதிகமா கொடுப்பாரு, நம்ம பாதியை சாப்பிடணுன்றான் அவர்கிட்ட. பாதி கூட எரிக்காது. இந்த வாக்கிங் போங்க நீங்க அருகம்புல் ஜூஸ் குடிங்க, இன்னொன்று அதை குடிங்கிறான்னா இதெல்லாம் குடிச்சு என்னாச்சு,
சுகர்ல ஒரு மாசம் அவர் ஆக காணும் எல்லாம் அரும்புல அதெல்லாம் குடிச்சிட்டு இவெல்லாம் பேச்சு அவரு எல்லாம் குடிச்சிட்டு 1 மாசம் 2 மாசம் பொறுத்து காணும். அப்புறம் தற்செயல ஒரு நாள் என்ன சார் காலம் ஒண்ணு சார் சுகர்ல கால் எடுத்துட்டாங்க சார் அப்படிங்கிறான். ஏன் அவ்வளவு தூரம் போவாங்க? நம்ம இவரு அவர் பேர் என்ன சொல்லணும், அவர் சொல்ல மாட்டாரு, நான் சொல்றேன். அவர் இந்த ஒரு யார் கட்சி ஆரம்பிச்சலாம் அங்க போவாருங்க, டிவி எல்லாம் பேசுவாரு. சரி பாவம் அவர் ஒரு பெரிய ஒரு விஜய் நடிகர் விஜய் அவர் கட்சியில் ஆரம்பிச்சாருன்னு கூட ஒரு அவர் தான் அந்த பேரை சொன்னாரு. ஐயநாதன் ஒருத்தர் சன் டிவி விவாதம் நான் போயிட்டு வந்தேன், ரொம்ப நாள் பார்க்க முடியல. போயிட்டு வந்து நான் வந்து ஒரு ரூம்ல பேசிட்டு வெளியே வந்து அவர் இன்னொரு ரூம்ல வெளியே வந்தார். ரொம்ப தாங்கி இப்படி வந்தார். என்னங்க ரொம்ப நாள் ஆச்சு, என்னங்க ஆச்சு? இது கட்டவர்கள் எடுத்துட்டாங்க அப்படின்னா. என்னங்க ஆச்சுங்க? சுகர் வந்து அதிகமாகிடுச்சுங்க. நானா கேட்டேன், ஏங்க ஏதாவது சித்த வைத்தியம் ஏதாவது பார்த்தீங்க, வேற ஏதாவது நாட்டு வைத்தியம் பார்த்தீங்களா? ஆமாமா ஒருத்தர் என்ன கழுத்தை எடுத்துட்டாங்க, நாட்டு வைத்தியம் பார்த்தீங்க, அதெல்லாம் பார்க்காதண்ணா இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இன்னத்தோட நல்ல விவரத்தை இந்த மாதிரி பண்றீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் பதில் சொன்னார். அதான் ரொம்ப முக்கியம். தெரியுமா சொன்னாரு, நாட்டு வைத்தியம் இல்ல அந்த வைத்தியத்து மேல குறை சொல்லாதீங்க, அவன் என்ன பண்ணி வாங்கிட்டான் அது சரியாதான். அப்போ மாறல. அப்ப இது மாதிரி என்ன படித்தவர்கள் மத்தியிலே இங்க என்னன்னா இந்த மாதிரியான ஆல்டர்னேட்டிவா இல்லாத சொல்றது இருக்கிறது சொல்றது. ஆனா உண்மையில் மாடர்ன் மெடிசன்ல என்ன இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல குறை என்னன்னா மருத்துவம் அந்த மாடர்ன் மெடிசன் கொண்டு வரல, வணிகம் அதை கட்டுப்படுத்து. இப்ப பிபி சுகர் இதெல்லாம் இருக்குல்ல, எய்ட்ஸுக்கு மருந்து கிடையாதுன்றாங்கல்ல, கேன்சருக்கு இல்ல, கேன்சருக்கு மருந்து இல்லை, கட்டுப்படுத்துறதுக்கு மருந்து இருக்குல்ல. அதே மாதிரிதான் பிபிக்கு சுகருக்கு மருந்து கிடையாது, குணப்படுத்துறதுக்கு கட்டுப்படுத்த வச்சிருக்காரு. என்னமோ பிபி சுகருக்கு எல்லாம் முற்றிலுமா குணப்படுத்துற மருந்து கண்டுபிடிச்சா மாதிரியும் எய்ட்ஸுக்கு கேன்சருக்கு தான் இல்லாம இல்ல, பிபி சுகர் இதெல்லாம் வந்துருச்சுன்னா வாழ்நாள் முழுக்க ஒருத்தர் மருந்து கட்டுப்படுத்துறதுக்கு தான் மருந்து இருக்கு. அதை மாடர்ன் மெடிசன் செய்யற மருந்துக்கு போயிடுச்சு. அப்போ நீங்க வந்து வணிகத்துல வந்து புதிய கண்டுபிடிப்புகள், இந்த செல்போனு இந்த மாதிரி டெக்னாலஜில எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணாலும் அது அதிகமா கோடிக்கணக்கில் அள்ளி கொட்டுது காசு. அதனால என்ன பண்றோம், அறிவியல அதுல கவனம் செலுத்துறோம். ஏவாயி ஒண்ணு வந்திருக்குல்ல, இதெல்லாம் கற்பனை பண்ண முடியாது. ஏன்னா கண்டுபிடிப்புகளுக்கு முதலாளிகள் நிறைய பண்டு கொடுக்குறான், புதுசா நீங்க அந்த காலத்துல பாட்டி சொன்ன கதை அந்த கதை எல்லாம் தாண்டி இன்னைக்கும் நடைமுறையில அவ்வளவு விஷயம் போன்ல பண்ண முடியுதுன்னா அதுக்கு சயின்டிஸ்ட்கள் அதிக பணம் கொடுத்து கண்டுபிடிப்புகள் தான் சாத்தியப்படுது. ஆனா மருந்து கம்பெனியில் என்ன பண்றாங்கன்னா இதுக்கு ஃபண்ட் கொடுக்குறது. நீங்க பிபியோ சுகரையோ குணப்படுத்துவதற்கான மருந்தை மாடர்ன் மெடிசனால் டாக்டர்களால் சயின்டிஸ்ட்லாம் கண்டுபிடிக்க முடியும். ஆனா மருந்து கம்பெனிகளோ ஃபண்ட் கொடுக்க செய்ய மாட்டாங்க. ஏன்னா ஒரு பிபி சுகர் பேஷண்ட்டுக்கு மருந்து கொடுத்து குணப்படுத்தியாச்சுன்னா அப்புறம் எந்த மருந்து இருக்கிறது? ஒருவர் என்ன பண்ணுதுன்னா கம்பெனிகள் கன்சியூமரா மாத்துது. மருந்து வந்ததுக்கு பிற்பாடும் காலம் பூரா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பதுனால் வர்த்தகம் அதோடு சேர்ப்பதற்கு ஒரு வாய்ப்பா இருக்குமே தவிர மற்றபடி மாடர்ன் மெடிசன் என்னைக்குமே தவறு பண்ணல. அதுல வணிக நோக்கம் இருந்தா தவறு பண்ணிருக்குமே தவிர அது அறிவியலா தான் இயங்குது அப்படிங்கிறத சொல்ல விரும்புறேன். நிறைய பக்க விளைவுகள் சொன்னல அதை சொல்லிட்டு இன்னொன்னு சொல்றோம், உணவு முறையில நம்மளோட உணவு முறை இன்னைக்கு வந்து சிக்கன் சாப்பிடாதீங்க, என்னது பிராய்லர் சிக்கன் சாப்பிடாதீங்க, பிராய்லர் சிக்கன் சாப்பிட்டா சைடு எஃபெக்ட் அது வரும் இது வரும் அதெல்லாம் சொல்றான். பிராய்லர் சிக்கன் சாப்பிடாதீங்க, அதை சாப்பிடாதீங்க, அதுல நோய் வரும்லாம் சொல்றாங்கல்ல, அது உண்மையா பொய்யான்னு ரெண்டாவது வச்சுக்கோங்க. ஆனா நம்ம சமூக அமைப்பில் நமக்கு மாமிசம் சாப்பிடுறது கிடைக்குமா? கிடையாது. எனக்கு தெரிஞ்சு 30 வருஷத்துக்கு முன்னால கோழி குழம்புங்கிறது கோழி வாங்கிங்கிற வார்த்தை பிரயோகம் இப்பதான் தெரியுமா உங்களுக்கு? இப்பதான் 30 வருஷத்துக்கு முன்னால கோழி அடிச்சு குழம்பு வைக்கிறது, இது ரொம்ப முக்கியம். கோழி அடித்து குழம்பு வைப்பதற்கும் கோழி வாங்கி குழம்பு வைக்கிறதுக்கு இடையில் ஒரு பெரிய புரட்சிகர மாற்றம் நடந்திருக்கு. ஏன்னா கோழி எல்லாம் வாங்க மாட்டோம், வீட்டுல வளர்ப்பாங்க, வீட்டுல கோழி வளர்ப்பாங்க. யாருன்னா விருந்தாளி வந்தா கோழி அடிச்சு குழம்பு வைங்க அப்படின்னு சொல்ற பழக்கம் இருந்தது. பிராய்லர் கோழி வந்ததுக்கு பிற்பாடுதான் கோழி கடைகள் வாங்குற முறைக்கு மாறுச்சு. நமக்கு மாசத்துக்கு ஒரு முறை கோழிகளை சாப்பிடுறதும் வருஷத்துக்கு ஒரு முறை இட்லியே அமாவாசை தான் சுடுவாங்க. தீபாவளி இட்லி சுட்டு குடும்பம்லாம் இருக்குது. அப்ப கறி குழம்பு ரொம்ப அதிகம் வாங்க முடியாத காசு கொடுத்து, அப்ப மாமிசம் கிடைக்காது. அப்ப பிராய்லர் சிக்கன் உள்ள வந்து புரத சத்து இல்லாம சரியான உழைப்பு இல்லாம பெண்கள் புரத சத்து இல்லாம பல சிரமப்பட்டுலாம் வந்துருக்காங்க. அப்ப மாமிசம் போதுமான புரத சத்து உழைப்புக்கு ஏற்ற மாமிசமும் அது புரத சத்தும் இல்லாதவரை பல மரணங்கள் நடந்திருக்குது, நோய் வந்து செத்து போயிருக்கிறாங்க. இது பிராய்லர் சிக்கன் போல உள்ள வந்ததுக்கு பிற்பாடுதான் பரவலா இன்னைக்கு சிக்கனை விதவிதமா பரட்டி வெவ்வேறு பேர்ல சாப்பிடுற அளவுக்கு வந்திருக்கு. பாத்தீங்கன்னா இது வந்து உணவில் நடந்த ஒரு மாபெரும் புரட்சி. இதில் நோய் வருதான்னு விட்டுருங்க. 20 வயதில் பஞ்சத்தில் நோய் வந்து சாவதை விடவும் 60 வயதுக்கு மேல் நோயை கட்டுப்பாடில் வைத்துக் கொண்டு வாழ்வது மகத்தானதுங்கிறத இவங்களுக்கு புரியறதே இல்லை அப்படிங்கிறது. 20 வயசு செத்து போயிடுவாங்க, 30 வயசுல வாழ்க்கை முடிஞ்சிடும்.
இந்த மருத்துவர்கிட்ட, இந்த மருத்துவரை சார்ந்தவர்கிட்ட நான் ஒரு வேண்டுகோளை வைத்து முடிக்கிறேன். யாரை விடவும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மருத்துவர் அணிகள் ரொம்ப முக்கியமான. மற்ற டாக்டர்களுக்கு இருக்க வேண்டிய உங்களுக்கு அது ஒரு சமூக பங்களிப்பு கண்டிப்பா ஆகும். ஏன்னா நீங்க மருத்துவர் ஆகிறதுக்கு நான் சொன்ன தலைவர்கள் காரணம், உங்க அப்பா அம்மாக்கள் காரணம், அதுக்கப்புறம் நீங்க காரணம் முடிவு பண்ணிருக்கீங்க. இதை விட முக்கியமான காரணம் ஒன்று இருக்கு. நீங்க தனியார் கல்லூரியில படிச்சிருந்தாலும் சரி, அரசு கல்லூரியில படிச்சிருந்தாலும் சரி, நீங்க மருத்துவராக படிக்கும் போது உங்களுக்கு ஒரு உடலை அறுத்து நீங்க மனித உடலை படிக்கிறீங்கல்ல, அந்த உடலை யார் கொடுத்தது? என்ன பரம்பரை பணக்காரர் கொடுத்தானா, இல்ல பெரிய ஐயங்கார் கொடுத்தாரா? யார் கொடுத்த உடல்? ஏன்னு கேட்பதற்கு நாதியற்ற எளிய அனாதை மக்களோட பணங்களில் தான் நீங்கள் மருத்துவம் படித்திருக்கிறீர்கள் என்று தெரிஞ்சுங்க. உங்களோட மருத்துவ கல்வியில் நிதி கட்சி தலைவர்கள் பங்களிப்பை விடவும், உங்கள் பெற்றோர்களின் பங்களிப்பை விடவும் ஒரு அனாதை ஏழை பிணம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கு. தன் உடலையே ஒப்படைச்சுங்கிறத தெரிஞ்சுங்க. நம்ம சமூகத்தை அதை சொல்றேன். நான் சொன்னேன்ல, அன்னைக்கு ஒரு டாக்டர் நோய்வாய்ப்பட்ட ஒரு பிணை தொடமாட்டேன்னு, ஆனா எம்பிபிஎஸ் படிக்கும் போது ஒரு பிணத்தை தொட்டு கற்றுருப்பான்ல, பிணத்தை தொடும்போது வராத அவனுக்கு தீட்டு ஒரு நோயாளியை தொடும்போது வந்ததுன்னு சொன்னா எவ்வளவு மோசமான ஒரு சூழல். புரிஞ்சு கொள்ளுங்கள் அருமை தோழர்களே. ஒரு அனாதை பிணம் கேட்பதற்கு நாதியற்ற அனாதைகள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்குது. அதை முடிச்சுட்டு நீங்க வெளியே வரீங்க. வந்தீங்கன்னா தனியார் கல்லூரியிலயோ அல்லது அரசு மருத்துவமனையிலயோ நீங்க ஓபி பாக்குறீங்க, அவுட் பேஷண்ட் பாக்குறீங்க. யார் வர அவுட் பேஷண்ட்? யார் வர? யார்கிட்ட நீங்க மருத்துவம் கத்துக்கிறீங்க? நீங்க படிச்சதை பரிசோதனை பண்ணி பாக்குறதுக்கு நீங்க டாக்டர் ஆயிட்டு யார் வரா? இந்த பணக்காரர் வராங்களா, அப்பர் மிடில் கிளாஸ் வராங்களா? யார் வரா? கூலி தொழிலாளர்கள். கூலி தொழிலாளர்கள் தன் குடும்பமா தன் குழந்தை உட்பட ஓபியில் வந்து உங்ககிட்ட தன் உடம்பையே ஒப்படைத்து டாக்டர் நின்று உங்ககிட்ட கொடுக்குறாங்க பாத்தீங்களா? அந்த குழந்தையின் உடலில், பெண்ணின் உடலில், அவங்க உடல்ல கத்துக்கிறீங்க. அங்க ரோட்ல அடிபட்டு உயிருக்கு போராடி 24 hours கொண்டாந்து ஆஸ்பத்திரியில சேர்க்கிறாங்கல்ல, அந்த உடல்ல கத்துக்கிறீங்க. நீங்கள் மருத்துவராக படிப்பதற்கு எல்லாரை விடவும் கூலி தொழிலாளர்கள், ஏழை எளிய மக்கள் தங்கள் உடல் உயிரையே உங்ககிட்ட கொடுத்துதான் அவங்க டாக்டர் ஆயிருக்கிறாங்க எண்ணம். ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஸ்டெத்தோஸ்கோப் எடுக்கும் போதோ, டாக்டர் எழுந்து நிற்கும் போதோ உங்க மண்டைக்குள்ள அது ஓடிக்கிட்டே இருக்கணும். இது யாருக்கு இருக்குதோ இல்லையோ, திராவிட இயக்கத்தை சேர்ந்த நம்ம தோழர்களுக்கு கண்டிப்பா இது இந்த அலைவரிசை இங்க பேசுற டாக்டர்கள் வந்திருக்கிற மருத்துவம் சம்பந்தமான மற்ற எல்லாருக்கும் நான் கேட்டுக்கிறது என்னன்னா, சமூகம் வேறு ஒரு சூழலுக்கு மாறிட்டு இருக்கு. நாம் படித்த கல்வி இதுக்கு அடுத்த நம் தலைமுறைக்கு கொடுக்க முடியுமாங்கிற சூழலுக்கு மாறுது. அது குறித்தெல்லாம் அடுத்த முறை வாய்ப்பு கிடைக்கும் போது பேசுவோம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அனைவரும் ஒரு முறை எழுந்து நின்று கரகோஷம் எழுப்புவோம் நம் தோழர்களுக்காக.